உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளருக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். மகாகவி பாரதியாருக்காக ஒரு மாபெரும் விழாவை இந்த குவியம் வழியிலே இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாள், ஒரு பிறந்தநாளை ஒட்டி சற்றேறக்குறை 144 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர். அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுதான் சிறப்பான செய்தி. அவர் நம்மை விட்டு மறைந்தே 104 ஆண்டு ஆகுதுன்னு நினைக்கிறேன். 108 ஆண்டு ஆகுது. ஆனால் நம்ம தொடர்ந்து அவருடைய நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கவிஞன் தன்னுடைய பாடல்கள் மூலமாக தமிழ் மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டிவிட்டவன். இந்தியாவுக்கென்று ஒரு நோபல் பரிசு அது பெரும்பாவலர் பாரதியாருக்குத்தான் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் ரவீந்திரநாத் தாகூருக்கு சென்றது. அதுக்கு கேட்டதுக்கு ஒரு ஆங்கிலத்தில் எழுதினாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாரதியார் நோபல் பரிசு எல்லாம் கடந்து அதையெல்லாம் விஞ்சிய ஒரு இடத்தை எட்டி பிடித்தவர் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டு அந்த வழியில நாம் அப்படி விளைவுதான் இன்றைக்கு பாரதியாரை தொடர்ந்து பலரும் இன்றைக்கு தங்கள் வீட்டிலே வாழ்ந்த ஒருவனுடைய விழாவை பிறந்தநாளை கொண்டாடுவது போல தமிழ்நாடு எங்கிலும் பல அமைப்புகள் இன்றைக்கு இந்த விழாக்களை கொண்டாடி நேரடியாகவும் குவியம் வழியிலும் இன்னும் இருக்க எண்ணற்ற இணைய தொடர்புகள் வழியாகவும் அதை சிறப்பித்து செய்து கொண்டிருக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை பொறுத்தவரை அவருடைய நினைவு நூற்றாண்டு வந்தபோது செப்டம்பர் 11 முதல் 2020 செப்டம்பர் 11 முதல் 2021 செப்டம்பர் 11 வரை மகாகவி பாரதி நினைவஞ்சலி 100 என்ற தொடர் நிகழ்ச்சியை உலகசாலை நிகழ்ச்சியாக நடத்தினோம். அதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் இனி நமக்கு பாரதி மாதம் என்ற தலைப்பில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில ஒரு மாதம் முழுவதும் அவனுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லும் வகையிலே நிகழ்ச்சி நடத்தினோம். நிறைய நிகழ்ச்சிகளிலே சிறுவர்கள் பங்கேற்று சிறப்பித்தார்கள். அதே போல பாரதியாருக்காக நீங்கள் கவியரங்கம் நடத்துவதை பார்த்திருப்பீர்கள். நான் இப்போது சொல்ல போகிற செய்தியை உண்மை என்று சொல்லுவதற்கு சான்றாக இங்கே ஒருவர் அமர்ந்திருக்கிறார், திரு தக்கோலமேன் ஜெகநாதன் அவர்கள். அவர் அதை பார்த்தவர். இன்னும் சிலரும் பார்த்திருக்கலாம், சிலருக்கு தெரியாது, தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சிலருக்கு. அதாவது கவியரங்கம் நடத்தியிருப்பார்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கருத்தரங்கம் நடத்தியிருப்பார்கள், அதையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புத்தகங்கள் போட்டிருப்பார்கள். நாம கூட புத்தகம் போட்டிருக்கோம், பாட்டு குயிலை பாடும் குயில்கள் புத்தகம் போட்டிருக்கோம். இப்படி நிறைய பண்ணியிருக்கோம். இதுவரையில யாருமே பாரதியாருக்காக செய்யாத ஒரு செயலை, பாரதியாரின் புகழை பரப்புவதற்காக எடுக்காத ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மட்டும்தான். உடனே நம்ம சுகன் பிரியன் போன்றவர்கள் இளைஞர்கள் அது என்ன தப்பு செஞ்சுட்டே நினைக்கிறாங்க. அது சொன்னா கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். திருமதி ஜோதி அம்மா அவங்க கூட அப்படின்னா பண்ணியிருப்பாரு இவரு அப்படின்னு நினைப்பாங்க. உண்மைதான்.
இங்க கணக்கெட்டுலாம் ஒரு காரணம் இருக்குது. என்ன யாருமே அதை செஞ்சது கிடையாது, இதுவரை யாரும் செஞ்சது கிடையாது. அதை பாரதியார் இந்த மாதிரி கூட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு யாருமே கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டாங்க. அது செஞ்சிருக்கிறோம். என்னன்னு சொல்றேன். 2 முறை பாரதியாருக்காக உலக சாய் நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். செப்டம்பர் 11 முதல் டிசம்பர் 11 வரை என்று ஒரு நடத்தியிருக்கோம். அதுக்கு முன்பாக 2020 செப்டம்பர் 11 முதல் 2021 செப்டம்பர் 11 வரை நடத்தியிருக்கோம். அதை சொல்லிட்டேன். இந்த பாரதி மாதம் டிசம்பர் மாதம் இனி நமக்கு பாரதி மாதம் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் இல்லைங்களா, அதில் அந்த ஒரு மாதம் 31 நாட்களும் பாரதியாருக்காக தொடர் நிகழ்ச்சி நடத்தும் போது ஒவ்வொரு நாளும் பாரதியாரை பற்றி, பாரதியாருடைய கருத்துக்களை, பாரதியாருடைய எண்ணங்களை, பாரதியாருடைய சிந்தனைகளை, பாரதியாருடைய கவிதைகளை, பாரதியாருடைய நோக்கங்களை, பாரதியாருடைய உழைப்பை, பாரதியாருடைய வாழ்க்கையை மக்களுக்கு சொல்வதற்காக மிமிக்ரி மூலமாக நிகழ்ச்சி நடத்திய பெருமை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு மட்டும்தான் உண்டு. வேற யார் செஞ்சுக்கிறது? சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் மட்டும்தான் பாரதியாருக்காக மிமிக்ரி மூலமாக நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். கவுண்டமணியை செந்திலம் பேசுற மாதிரி பேசி பாரதியாரை பற்றி போடுறது. புரட்சி தலைவி ஜெயலலிதா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்றவர்களாம் கூடி நின்று பேசுவது போல பாரதியாரை பற்றி நிகழ்ச்சி. இப்படி நடிகர்கள் பேசுவது போல, தலைவர்கள் பேசுவது போல, இப்படி பலரும் பேசுவது போல பாரதியாருடைய செய்திகளை நாள்தோறும் பாரதியே வந்து பேசுவது போல, இப்படி நாள்தோறும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளிலும் மிமிக்ரி மூலமாகவும் நகைச்சுவை மூலமாகவும் நிகழ்ச்சி நடத்திய பெருமை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு மட்டுமே உண்டு. இதுவரை பாரதியார் சங்கம் என்று சொல்லக்கூடிய பெரும் சங்கங்கள் கூட இது நடத்தியது கிடையாது. அதான் உண்மை. நகைச்சுவை மூலமாக மக்களிடம் கொண்டு சென்று பாரதியை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அந்த செயலை அன்றைக்கு செய்வதற்காக முதலில் முன் வந்தவர் திருமதி கீதா ஸ்ரீராம், அபுதாபியை சேர்ந்தவர். அவர் தொடர்ந்து 31 நாட்களும் அதை செய்தார். அவரோடு இணைந்து பலரும் நகைச்சுவை மூலமாக பாரதியாருடைய கருத்துக்களை, பாரதியாருடைய எண்ணங்களை, பாரதியார் சிந்தனைகள் நாம் சொன்னதை எல்லாம் அந்த நகைச்சுவை மூலமாக பாரதியாரை கொண்டு சென்ற பெருமை அந்த ஒரு மாதம் டிசம்பர் மாதம் இனி நமக்கு பாரதி மாதம் என்கிற அந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நடைபெற்று என்று சொல்லி அத்தகைய சிறப்புக்குரிய செயல்களை நாம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த 11ஆம் தேதி பாரதியாருக்காக நிகழ்ச்சி நடத்துகிறோம். இன்னொன்றையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய இந்த தொடர் நிகழ்ச்சியுடைய சிறப்புகளை பாராட்டி பிரான்சிலே இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கம், அப்போது அவருடைய தலைவராக இருந்தவர் தசரதன் அவர்கள், அவருடைய செயலராக இருந்தவர் மோரிஸ் ஷெரார் அவர்கள், இருவரும் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நமக்காக பிரான்சில் நடத்தினார்கள். குவிய வழியாகத்தான் நடத்தினார்கள். ஆனால் குவிய நிகழ்ச்சிக்கு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய், நம்ம இந்திய காசு 75,000 ரூபாய் செலவு செய்து குவிய வழியாக நிகழ்ச்சி, அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை அந்த நேரத்திலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் இணைத்து நம்முடைய அப்போதைய தமிழகத்துடைய அமைச்சராக இருந்த மாண்புமிகு அமைச்சராக இருந்த திரு பாண்டியராஜன் அவர்கள் கூட அந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார்கள். இப்படி பலரும் இணைந்த ஒரு நிகழ்ச்சியாக நடத்தினோம். இப்படி பல நிகழ்ச்சிகளை பல நாடுகளிலே, பல மாவட்டங்களிலே எல்லாம் நடத்தி, பல அமைப்புகளோடு சேர்ந்து நடத்தி தொடர்ந்து பாரதியாருக்காக செயலாற்றி வருகிற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய இன்றைய பாரதி நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி கல்யாணி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒருங்கிணைத்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய கவிநிலவு பா ஆயிஷா சித்திக் அவர்களுக்கு எனது வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே வந்து நம்மோடு இணைந்து சிறப்பு கவிதை வழங்க வருகை புரிந்திருக்கக்கூடிய தக்கோலைமன் ஜெகநாதன் அவர்களுக்கு நம்முடைய அவருடைய சங்கத்தமிழ் அவருடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர், அவருக்கு நம்முடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் எண்ணற்ற கவிஞர் பெருமக்கள் இங்கே இருக்கிறீர்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமையானால் கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, தொடர்ந்து கவியரங்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, உலக சாய் நிகழ்ச்சியை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற இந்த ஒரு வயதிலே மூத்தவராக இருந்தாலும் கூட எப்போதும் இளமையாக உடை உடுத்தி வருவார். அந்த டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு தான் வருவார் நம்ம சண்முக ஐயா. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி காயத்ரி அம்மாவுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள் திருமதி பா ஆயிஷா சித்திக் அவர்களே, உங்களுடைய வரவேற்பை சொல்லி
இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி கல்யாணி முருகேசன் அவர்களை அன்போடு அழைக்க வேண்டுகிறேன். இந்த நேரத்திலே அண்மையிலே தமிழ்நாடு அரசுடைய நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடிய திருமதி கல்யாணி முருகேசன் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலே மனமாற வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு தனியாக ஒரு சிறப்பான ஒரு பாராட்டு விழாவை நாம் நடத்தி இருக்கிறோம். நடத்துவோம், விரைவில் நடத்துவோம் என்று கூறி அவர் தான் பெற்றது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் கூடிய எண்ணற்ற ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்லாசிரியர் விருது பெறுவதற்கான ஒரு வழிகாட்டுதல், நெறிகாட்டுதல் அல்லது உதவி செய்தல் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும், வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த அவையின் வாயிலாக கேட்டுக்கொண்டு திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, உங்கள் வரவேற்பதற்காக நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. தமிழால் இணைவோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல பான்மை கேட்டு நாமமது தமிழரென கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்வீர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறிய பாரதி அவர்களின் சொற்கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர், செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரை போற்றுகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தலைமை நல்லாசிரியர், கவிஞர், பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் ரா. கல்யாணி முருகேசன் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்நிகழ்வை வலையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மா மற்றும் இந்நிகழ்வை வானொலி மூலம் ஒளிபரப்பும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலைய இயக்குநர்கள் திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் மற்றும் பாரதி புகழை பாடலாகவும் கருத்துக்களாகவும் கவிதைகளாகவும் பரப்ப இத்தளத்தில் இணைந்துள்ள அனைத்து தமிழ் பெருமக்களையும் வருக வருக என்று கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மீசை கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் 144வது பிறந்த நாள். 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். இயற்பெயர் சுப்பிரமணியன். தமிழில் புலமை மிக்க கவி. நம் முண்டாசு கவிஞன் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி இன்னும் பலவற்றை எழுதியுள்ளார். பாடல்களின் மூலம் விடுதலை உணர்வை ஊட்டியவர். இது மட்டுமல்லாமல் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். இவர் தன் 38வது வயதில் 1921 மறைந்தார். அவர் நம்மிடையே இன்று இல்லை என்றாலும் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஓயாது அவரை கொண்டாடிக்கொண்டே உள்ளது. ஐயா அவர்கள் கூறியதைப் போல அவர் இறந்து 100வது வருடத்தில் தொடர் நிகழ்வை நடத்தியது. அதை போலவே மகாகவி பாரதி உலக சான்றிதழ் நிகழ்வு டிசம்பர் மாதம் இனி நமக்கு பாரதி மாதம் என்ற நிகழ்வை நடத்தியது. செப்டம்பர் 11 முதல் டிசம்பர் 11 வரை நிகழ்வாக நடத்தியது. இவ்வாறு பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகளை நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி கொண்டே உள்ளது. அவ்வகையில் இன்றைய நிகழ்வு பாரதி என் தோழன். இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்துமாறு நல்லாசிரியர், கவிஞர் ரா. கல்யாணி முருகேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. பொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி பாரதி என் தோழன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆயிஷாமா அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை வலையில் ஒளிபரப்பு செய்யக்கூடிய சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சி ஜெர்மன் தமிழ் அருவி வானொலியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் அருமையானதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் இந்த அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வு. நான்
இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். பாரதியார் பத்திய ஐயா சொன்னது போல பாரதியார் பத்திய உலக சாதனை நிகழ்வுகள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சிறப்பாக போன வாரம் காலை 8 மணி முதல் தொடங்கி இரவு 1 மணி வரை நடந்தது. அந்த நிகழ்வில் காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரையும் நாங்கள் கூடவே இருந்து பயணித்துக் கொண்டிருந்திருக்கோம். சில சூழல் காரணமாக தொடர்ந்து என்னால் பயணிக்க முடியவில்லை. அது மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு, பாரதி என் தோழன் என்று சொல்லக்கூடிய இந்த அழகான ஒரு நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதியார் பத்தி அனைவரும் அறிந்ததுதான். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, மரம் பாட வந்த மறவன், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என பல வகையான கவிதைகளுக்கு சொந்தக்காரர். இந்த வசன கவிதை அப்படிங்கிறத பாரதியார் தான் முதலில் நமக்கு அறிமுகப்படுத்தியவர். வசன கவிதைங்கிறது இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் புது கவிதைகளை எளிமையாக எழுதி கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு சிறப்புக்குரியவர் பாரதியார். அந்த பாரதியாரை பற்றிய இந்த நிகழ்வு உங்கள் எல்லோருடைய கவிதைகளையும் பாடல்களையும் கருத்துக்களையும் கேட்பதில் மிக்க மகிழ்வு. ஒரு சில பாடலை மட்டும் அவருடைய எடுத்து கூறுகிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் சொன்னாரு. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அடுத்தது பராசக்தியை பத்தி பாடுறாரு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படின்னு பாடுவாரு. அடுத்து கண்ணம்மா, அவருக்கு பிடித்த பெயர் கண்ணம்மாங்கிற பெயர். அந்த கண்ணம்மால காற்று வெளியீடை கண்ணம்மா, உந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பாடுவாரு. அவர் எல்லா சிறப்பான சுதந்திரத்தை பத்தி படிக்கிறார். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பலிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமாக அவருடைய கவிதை வரிகளை சொல்லியிருப்பாரு. அன்றைய அவர் கண்ட கனவெல்லாம் இன்று நினைவாகி இருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் சொன்ன அனைத்துமே இன்றைக்கு நிறைவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாரதியாருடைய கவிதைகளை, அவரை பற்றி இன்றைய பிறந்த நாளில் அவர் சார்ந்த கருத்துக்களை நாம் முன்வைப்பதில் மிக்க மகிழ்வு. இப்பொழுது ஒவ்வொரு கவிஞராக ஆயிசாமார்கள் அழைப்பார்கள். அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறலாம். நன்றி. நன்றிகள் அம்மா. முதலாவதாக பாரதியின் புகழ்பாட வருகின்றார் திருக்குறள் கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் மா காயத்ரி, அவினாசியில் இருந்து. வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தற்கால இலக்கியத்தின் முன்னோடி, தேசிய கவிஞர், மக்கள் கவிஞர், அமர கவிஞர் என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்ட மகாகவி பாரதியார் பற்றிய இன்றைய நாளில் பேச போகின்றேன். மகாகவி பாரதியார் 1882ஆம் ஆண்டு எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் சின்னசாமி லக்ஷ்மி அம்மையார் ஆவார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியம் என்றிருந்தாலும் சிறு வயதில் சுப்பையா என்றே அழைக்கப்பட்டார். இவரது கவியாற்றலை பாராட்டி 11 வயதிலேயே பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். தமிழினை நேசித்து போற்றிய ஒரு சிறந்த மகாகவியாக பாரதியார் திகழ்ந்தார். பாரதியாரின் தமிழ் பற்று பாரதியார் ஆங்கிலம், சமஸ்கிருதம், தெலுங்கு, இந்தி போன்ற பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும், பல மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழின் மொழியின் பெருமை உலகில் எதற்கும் இணையானது அல்ல என்பதை அவர் உணர்ந்தார். அதனால்தான் தமிழச்சி என தாய்மொழியை அழகாக போற்றி பல கவிதைகள், பாடல்கள் படைத்தார். சுடற்கொளி திருநாடு, தமிழரே எழுந்திருங்கள் போன்ற அவரது கவிதைகள் தமிழர்களை எழுச்சி பெற செய்தன. போராட்ட கவிஞர் பாரதியார் கவிஞர் மட்டுமல்ல, சுதந்திர போராட்ட வீரரும் ஆவார். நமது நாடு அடிமை தடையை உடைத்து சுதந்திரம் பெற வேண்டும் என்பதில் அவர் மிகவும் தீவிரமாக இருந்தார். அவர் எழுதிய அச்சமில்லை அச்சமில்லை, வந்தே மாதரம், எழுந்த வா இளையோனே போன்ற பாடல்கள் இன்றும் தேசப்பற்றை தூண்டும். பாரதியார் தனது எழுத்தாலும் தன்னலமில்லாத தியாக உணர்ச்சியாலும் இளைஞர்களுக்கு துணிவை ஊட்டினார். பெண்மைக்கு பாரதியின் மரியாதை, பெண்கள் ஆண்களுக்கு சமம் என்று மிக வலிமையான குரலில் கூறியவர் பாரதியார். பெண்கள் படித்து உயர வேண்டும், வேலை செய்ய வேண்டும், தைரியமாக சமுதாயத்தில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் கவிதைகளின் மூலம் வெளிப்படுத்தினார். புதுமை பெண் என அவர் வர்ணித்த பெண்களின் உரிமை என்றும் ஒரு
முன் எடுத்துக்காட்டாக நிற்கிறது. இயற்கை மற்றும் சிறுவர் பற்றிய பாரதியின் கவிதைகள் காற்று, மழை, சூரியன், பூமி என்பவற்றுடன் பேசும் கவிஞராக பாரதியார் இருந்தார். கனவு கண்டேன், சின்னஞ்சிறு கிளியே போன்ற சிறுவர் பாடல்கள் மூலம் குழந்தைகளின் மனதில் என்றும் இனிமையாக நிற்கின்றன. மொத்தத்தில் பாரதியார் தமிழுக்கும் இந்தியாவுக்கும் அர்ப்பணித்த மகத்தான கவிஞரும் சுதந்திர போராட்ட வீரரும் ஆவார். அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு தைரியம், நல்லெண்ணம், சமத்துவம், நாட்டுப்பற்று போன்ற உயர்ந்த பண்புகளை கற்றுக் கொடுக்கிறது. அத்தகைய மகாகவியை நினைவு கூறுவது எனக்கு பெருமையாக உள்ளது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சகத்து எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. வாய்ப்புக்கு நன்றிமா. நன்றி அம்மா. இன்றைய பாரதி என் தோழன் என்ற கவிதையில கவிதை சொல்லல இன்னைக்கு, ஆனா அவங்கள பத்தி அந்த உரை குறிப்புகள் அழகா கொடுத்திருந்தீங்க. ஒவ்வொரு குறிப்புகளா அவருடைய பாரதியாருடைய பாடல் புத்தகத்துல என்னெல்லாம் பாடல்களா இருக்குங்கிறத அழகா வரிசைப்படுத்தி சொன்னீங்க. அவர் பாத்தீங்கன்னா தமிழ் மொழி மீது உள்ள பற்று சொன்னீங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியுள்ளார். அது அவர் நிறைய 7 மொழிகள் கற்றிருந்தாலும் தமிழ் மொழி போல சிறந்த மொழி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அவர் ஒரு போராட்ட கவிஞன்னு சொன்னீங்க. பெண்களுக்கு நிறைய முன்னேற்றம் குறித்த புதுமை பெண் முதலிய வரிகள்ல ஒரு பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பாடியிருக்கிறாரு. இயற்கை பற்றி அவருடைய பாடல்கள் இருக்கு, சின்னஞ்சிறு கிளியே போன்ற பாடல்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய இந்த பாடல்கள்லாம் நமக்கு நிறைய தைரியம், நம்பிக்கை, நிறைய ஊக்கத்தை தந்திருக்கிறதுன்னு சொல்லி அழகா அவரோட பாடல்களை அழகா வரிசைப்படுத்தி சொன்னீங்க. மிக்க நன்றி அம்மா, மிக சிறப்பு. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக பாரதியின் புகழ்பாட வருகின்றார் தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. பாருங்கள் ஐயா, தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தரும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழ் ஐயா உள்ளிட்ட நமது குழும குடும்பத்தார்களுக்கும் நல்லாசிரியர் விருது பெற்ற இன்றைய நிகழ்வின் தலைமைக்கும் பங்களிப்பாளர்களுக்கும் கேட்கும் கண்ணுறும் அன்பர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். பாரதி என் தோழன் எனும் தலைப்பில் என் கவிதையும் கருத்துரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். பாரதி என் தோழன். வீரன்தான் சாரமாய் பாரதத்தில் ஆரவார சாரதியாய் விளங்கிட்டான். வீரன்தான் சாரமாய் பாரதத்தில் ஆரவார சாரதியாய் விளங்கிட்டான். பாரதி என் தோழன். தொட்டுவிட்டால் தீட்டி என்ற பேய் தன்னை ஓட்டச் சொல்வான். தொட்டுவிட்டால் தீட்டி என்ற பேய் தன்னை ஓட்டச் சொல்வான். பாரதி என் தோழன். நம் ரத்தம் ஒன்று என்று நன்குணர்ந்து நட்புறவாய் இருக்க சொல்வான். நம் ரத்தம் ஒன்று என்று நன்குணர்ந்து நட்புறவாய் இருக்க சொல்வான். பாரதி என் தோழன். தன்னை மட்டும் எண்ணி பார்க்கும் தன்மை தன்னை வன்மையாக கண்டிப்பான். பாரதி என் தோழன். பெண்ணியத்தை கண்ணியமாய் முன்னின்று காத்திடவே வேண்டுமென்பான். பெண்ணியத்தை கண்ணியமாய் முன்னின்று காத்திடவே வேண்டுமென்பான். பாரதி என் தோழன். அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி தஞ்சம் கொண்ட பஞ்சப்பாட்டை நெஞ்சியிருந்து நீக்க சொல்வான். அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி தஞ்சம் கொண்ட பஞ்சப்பாட்டை நெஞ்சிலிருந்து நீக்க சொல்வான். பாரதி என் தோழன். பன்மொழிதான் பயின்றாலும் தாய்மொழியாம் தமிழ்மொழியே வாய்மொழியும் என்பான். பன்மொழிதான் பயின்றாலும் தாய்மொழியாம் தமிழ்மொழியே வாய்மொழியும் என்பான். பாரதி என் தோழன். என் தோழன் பாரதியின் வாழ்வில் அன்று நடந்த ஓர் நிகழ்வினை ஒன்றி கருத்தில் பதித்து பார்ப்போம். என் நண்பன் பாரதியும் செல்லம்மாவும். வாருங்கள் பார்ப்போம். பாரதியும் செல்லம்மாவும். தேவையான பொருட்களை வாங்கி வருகிறேன் என்று எட்டயபுரம் மன்னருடன் சென்னைக்கு புறப்பட்டு திரும்பி வந்த
பாரதியுடன் மூட்டைகள் வந்தன. புடவைகள், வெள்ளி பாத்திரங்கள் இருக்குமென எண்ணி அவசர அவசரமாக மூட்டைகளை பிரித்த பின்னே செல்லம்மாவுக்கு வந்தது கோபம். முன்னே மூட்டையில் இருந்தது புறநானூறு, அகநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம் உள்ளிட்ட புத்தகங்களாய் இருந்தன. ஒரே ஒரு புடவை மட்டும் ஏளனமாய் சிரித்தது. மன்னர் கொடுத்த பணம் எவ்வளவு? செல்லம்மாள் வினவ 500 என கூறி பணப்பையை நீட்டினார் பாரதியார். ரூபாய் 15 மட்டுமே இருந்தது. செல்லம்மா, பணத்திற்கு ஆசைப்படாதே. அழியும் பணத்தை கொண்டு அழியாத செல்வங்களை வாங்கி வந்துள்ளேன். என்னுடைய திருப்தி உனக்கு திருப்தி இல்லையா? ரொம்ப திருப்தி. இது செல்லம்மாள். சொல்லும் போதே, பொதுவாக பெண்களிடம் சொல்லும் போதே சொல்லிவிட வேண்டும் என எண்ணி செல்லம்மாளிடம் மேலும் சொன்னார் பாரதியார். எல்லோரும் சமமென்று எண்ணிடவே வேண்டும், ஏற்றமாக தாழ்வாக எண்ணிடவே வேண்டாம். செல்லம்மா, எல்லோரும் சமமென்று எண்ணிடவே வேண்டும், ஏற்றமாக தாழ்வாக எண்ணிடவே வேண்டாம். உள்ளதை உள்ளவாறு எடுத்துரைத்த பின்பும் உள்ளொன்றை நாடாமல் இருப்பதுவே நன்று. செல்லம்மா, உள்ளதை உள்ளவாறு எடுத்துரைத்த பின்பும் உள்ளொன்றை நாடாமல் இருப்பதுவே நன்று. முன்னின்று முடிகின்ற மக்களிடை பல்லோர் தன் தப்பை தப்பென்று உணர்ந்தும் ஏற்க மாட்டார். முன்னின்று முடிகின்ற மக்களிடை பல்லோர் தன் தப்பை தப்பென்று உணர்ந்து ஏற்க மாட்டார். பேதந்தான் பார்க்காதே செல்லம்மா என்று நாதம் போல் நன்குரைத்தார் பாரதியார் அன்று. என் தோழன் பாரதி எடுத்து சொன்னது செல்லம்மாவுக்கு மட்டுமா? நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. வணக்கம் ஐயா. பாரதி என் தோழன் என்பது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, ஐயா அவர்களுக்கு சிறப்பாக இன்று பொருந்தி இருக்கிறது. ஐயா அவர்களுடைய வார்த்தையில அவ்வளவு சிறப்பா இருந்தது. இவர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய மூத்த ஆளுமை மிக்க ஒரு சிறப்பான கவிஞர். ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை முதலில் வணங்குகிறேன் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய கவிதைகளை, ரொம்ப சிறப்பா இருந்தது. நாங்க உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கணும் நிறைய. இப்ப அது எடுத்துமே சொன்னீங்க, ஆரவார சாரதி, அது வீரமிக்க ஆரவார சாரதி பாரதி, நீ ஏன் என் தோழனா இருக்குங்கிறதுக்கு அழகா கத்து சொல்றாரு. அவரு நான் இவருக்கு தோழனானது எப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்துக்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் நீ இருக்கிற, அதனால நீ எனக்கு தோழன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஏன்னா அப்ப அந்த கருத்துக்களை எல்லாம் ஐயா அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிறப்பா இருந்தது. ஆரவார சாரதி பாரதி அப்படின்னு சொன்னாரு. அடுத்து தீட்டை எல்லாம் பேய் என்று அவருடைய கவிதையில சொல்லியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா, ரத்தம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், அந்த ரத்தம் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொண்டாலே நம்மளுடைய நட்புறவு மேலோங்கும் அப்படின்னு சொன்னாங்க. பெண்ணியம், கண்ணியத்தோடு கூடியிருக்கிறார் பெண்ணியத்தை பத்தி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து அழகான சொன்னார், அவருடைய வாய்மொழியில எப்பொழுதையுமே தாய்மொழிதான் இருக்கும். அவருடைய அந்த நயங்கள் ரொம்ப அருமையா கையாளப்பட்டிருந்தது. பன்மொழி புலவராக அவர் இருந்தாலும் அவருடைய வாய்மொழியில தாய்மொழிதான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சு, இதெல்லாம் இருக்கிறனால நீ என் தோழன் என்று சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு நேரடியாக பாரதியையும் செல்லம்மாவையும் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கதையாக நேரடியா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐயா அவர்கள் அழகா சொன்னாங்க. அப்படியே ஆசையோடு, ஏன்னா அவர் சொல்லும் போது நம்ம அப்படியே நிஜமாவே நாங்க அதுல அனுபவிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு மூட்டையை திறந்து என்ன கொண்டு வந்திருப்பாரு கணவர், இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா அதுல வெறும் புத்தகங்களா இருந்ததுன்னா ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அழகா அந்த உணர்வு பூர்வமா சொன்னார் அதை. ஏன்னா அதுல பயங்கரமான ஏமாற்றம் செல்லம்மாவுக்கு ஏற்பட்டது அப்படிங்கறத சொன்னாரு. ஆனா அதற்கு அவர் சொன்னாரு, அழியாத செல்வம் புத்தகம் அல்லவா அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்களை ரொம்ப சிறப்பா நம்மளோட நேரடியாக நம் கண் முன்னாடி நிறுத்திருக்காரு ஐயா அவர்களுக்கு. ஐயா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றி, வணக்கம் கொள்கிறேன். நன்றி அம்மா. அடுத்ததாக நம்மிடையே பாரதியின் புகழ் பரப்ப வருகின்றார் சசிகலா வெங்கடேஷ். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில்
அனைவர்க்கும் தாழ்வே. வாருங்களம்மா. சசிகலா வெங்கடேஷ். சசிகலா வெங்கடேஷ். அடுத்ததாக நம்மிடையே பாரதியின் புகழ் பரப்ப வருகின்றார் வா சுகன் பிரியன் முகப்பேறு. வாருங்கள் ஐயா. ஐயா மியூட்ல இருக்கு. கேக்குதுங்களா? மகாகவிக்கு முதல் வணக்கம். இந்நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் கவிஞர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். மகாகவி பாரதி பற்றி சில வரிகளை நான் கூறிவிடுகிறேன். கேக்குதுங்களா? பேசலாமா சார்? 1 2 3. ஐயா மியூட்ல இருக்கு. மகாகவிக்கு முதல் வணக்கம். மகாகவிக்கு முதல் வணக்கம். இந்நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் கவிஞர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். மகாகவி பாரதி குறித்து சில வரிகள். தன்னை தரணியோர் தரிசிக்க தமிழெண்ணை அன்று எட்டயபுரத்தில் ஏற்றி வைத்தால் எழில் கவிதை விளக்கொன்று. அது சுப்பையா என்னும் பேரோடு சுடர்பரப்பி காந்திமதிநாதன் கர்வத்தை வேரோடு எரித்தது பாரதி சின்ன பயல் என்று. பாட்டியிடம் வளர்ந்தான், தமிழ் பாட்டோடு வளர்ந்தான். செல்லம்மாவை கரம் பிடித்தான், காற்று வெளியீடே அவள் காதலை எண்ணி கழித்தான். கண்ணிரண்டாய் பெண்ணிரண்டை அவள் காதலுக்கு பரிசாய் அளித்தான். அரிசியில்லா பானை, அடுப்படியில் பூனை, எனினும் கம்பீரம் குறையவில்லை, கவிச்செருக்கு மறையவில்லை. தரையினிலே பறந்தான், வானவெளியில் நடந்தான். படைப்புலகில் பல தளங்களில் இருந்தான், கடந்தான். தன் தொழிலென்றே கவிதைக்கு தந்தான் முதலிடந்தான். படைப்பினிலே அவன் தொட்டதெல்லாம் பொன்னாயிற்று, தென் பட்டதெல்லாம் தமிழ் பண்ணாயிற்று. சொல்லனா வறுமைக்கிடையிலும் கவிதை தேருக்கு வடம் பிடித்தான், எண்ணிலா தமிழ் உள்ளங்களில் ஏற்றமிகு இடம் பிடித்தான். அவன் சிவசக்தி படைத்துவிட்ட நல்லதோர் வீணை, அவனை புழுதியிலே எரிந்தது பார்த்தசாரதி கோவில் யானை. 3 மாதம் கழித்து வந்தது அவன் மரணச் செய்தி, அவன் இறுதி ஊர்வலத்தில் இடம்பெற்றோர் 20க்கும் கீழே என்பது அதனினும் துயரச் செய்தி. பாரதி, அன்று நீ வேண்டி நின்ற நிலமோ காணி, இன்று தமிழ் நிலத்தையே ஆள்கின்றாய் காண் நீ. அன்று சுதந்திர கனலை மூட்டிய தீனி, இன்றும் செந்தமிழ் பாடல்கள் என் செவிக்கு தீனி. பாரதி, கவிதைகளால் வறுமையை வெல்லாவிடினும் காலத்தை ஞாலத்தை வென்று விட்டாய். வாழிய பாரதி, வளர்கனின் புகழ். வா சுகன் பிரியன், முகப்பேர் மேற்கு, சென்னையிலிருந்து. வணக்கம். நன்றியா. மிக சிறப்பாக உங்களுடைய கவிதை வரிகள் அழகா இருந்ததுங்கய்யா. எட்டயபுர விளக்கு, எட்டயபுரத்தில் ஏற்றிய விளக்கு அவர். உண்மையிலே அந்த விளக்கு ஒளியில் தான் நாம் அனைவரும் இன்று தமிழ் அன்னையை காண்கின்றோம். ஒரு சிறப்பான வரிகளை சொன்னீங்க. அடுத்து கண்ணம்மை காதுதார், காற்று வீடையே அலைந்து கண்ணம்மாத்தார். இன்னொரு சிறப்பா இருந்தது. பானையில் அடுப்பறையில் பூனை, அரிசியில்லா பானை அடுப்பறையில் பூனை அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. அடுத்து அவர் கவிதை தேரினுடைய வடம் பிடித்து இழுத்து இன்னைக்கு தமிழ் மக்களுடைய அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்று காணி நிலம் வேண்டும் என்று கேட்டார், இன்று அவர் எல்லாருடைய உள்ளங்களை எல்லா இடங்களிலும் இருக்கிறார், அதை நீ காண் பாரதி அப்படின்னு சொல்லி பாரதியை அழகா சொன்னீங்க. அப்படிப்பட்ட பாரதியார் காலத்தால் அழியாத ஒரு மாபெரும் கவிஞர் என்று சொல்லி முடித்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க அவங்க வரிகள். அழகா நயங்களை அழகாக கையாண்டிருந்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்ங்கய்யா, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக பாரதியின் புகழ்பாட வருகின்றார் நல்லாசிரியர் லதா, சென்னையில் இருந்து. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையராயிரம்
ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. வாருங்கள் அம்மா. நல்லாசிரியர் கோ. லதா, சென்னை. அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்து, இதோ பாரதியின் வாழ்க்கையை குறித்து ஒரு சில சொல்லாடல்களை முன்வைக்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது என்பதோடு மட்டும் ஔவை தன்னுடைய பாடலை நிறுத்திவிட்டார். வளர்ந்து வருகிற மனித வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் எடுக்கவும் கொடுக்கவும் கூடிய சமுதாய அமைப்பை இப்பொழுது நாம் பெற்று வருகிறோம். எனவே தானமும் தவமும் கூட எந்த ஒரு விதத்திலாவது செய்திட முடியும். இத்தனைக்கும் மேல் ஒருவன் கவிஞனாய் பிறக்கின்றான் என்றால் அது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை நிகழுகிற நிகழ்ச்சி என்றுதான் கூற முடியும். கம்பனுக்கு பின் தமிழ் மக்கள் உள்ளத்திலே நிலைத்து நின்று வருகிற கவிஞர் சுப்பிரமணிய பாரதி ஒருவரே. ஆம், தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி மாவட்டத்திற்கு எத்தனையோ தேசிய தலைவர்களை பெற்றெடுத்த பெருமை உண்டு. வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன் போன்றவர்கள் அதே மாவட்டத்திலே பிறந்தவர்கள். எட்டயபுரத்திலே 1882 ஆண்டு டிசம்பர் 11 சின்னசாமி அம்மையாருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் பிறந்த குழந்தைதான் நமது சுப்பிரமணிய பாரதியார். இவர் இளமையிலேயே கவிபாடக்கூடிய திறமையை பெற்றிருந்தார். 11 வயது நிரம்பிய சுப்பையா என்று செல்லமாய் அழைக்கப்பட்ட இவரை எட்டயபுரம் சமசான புலவர்கள் பற்பல சோதனைகளுக்கு உட்படுத்தினர். அவைகளில் வெற்றி பெற்றதாலே அந்த புலவர்கள் வியந்து அளித்த பட்டம் பாரதி. அவர் 1894 முதல் 1897 வரை திருநெல்வேலி இந்து உயர்நிலைப் பள்ளியிலே 5ஆம் படிவம் வரை படித்தார். படிக்கும் போதே தமிழ் பண்டிதர்களுடன் ஏற்பட்ட சொற்போர் காரணமாக படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. பாரதியாரின் 14 வயதிலேயே அக்கால வழக்கப்படி திருமணம் நடந்தது. 7 வயது நிரம்பிய செல்லம்மா என்பவரை பாரதி திருமணம் செய்து கொண்டார். 1898 முதல் 1902 வரை காசியில் தன்னுடைய அத்தை குப்பம்மா அவர்களுடன் தங்கியிருந்தார். அப்பொழுது அலகாபாத் சர்வகலா சாலையிலே பிரவேச தேர்வு என்று அவர் எழுதி வெற்றி பெற்றார். காசி இந்து சர்வகலா சாலையிலே ஹிந்தியும் வடமொழியும் பயின்றார். அப்போதுதான் நமது பாரதியாருக்கு தலைப்பாகை கட்டுகிற பழக்கமும் மீசை வைத்துக் கொள்ளுகிற பழக்கமும் ஏற்பட்டதாக அறிகிறோம். மீண்டும் எட்டயபுரம் வந்து 1902 முதல் 2 ஆண்டு காலத்திற்கு எட்டயபுரம் மன்னருக்கு தோழனாயிருந்தார். அப்போதுதான் மதுரையில் இருந்து வெளிவந்து கொண்டிருந்த போது விவேக பானு என்ற பத்திரிகையிலே இவர் முதல் பாடல் தனிமை இரக்கம் அச்சாகி வெளியிடப்பட்டது. 1904 ஆண்டிலே மதுரையிலே உள்ள சேதுபதி உயர்நிலை பள்ளியிலே ஆசிரியராய் பணியாற்றினார். அதே ஆண்டு நவம்பரிலே சென்னையில் இருந்து வெளிவருகிற சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு உதவி ஆசிரியரானார். பின்பு சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகையின் ஆசிரியரானார். 1905 ஆண்டிலே பாரதியார் அரசியலில் ஈடுபட்டிருந்தார். தீவிரமாய் உழைக்க ஆரம்பித்தார். 1906 சென்னையில் இருந்து இந்தியா என்ற வார பத்திரிகை துவங்கி அதன் மூலம் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை இந்த நாட்டு மக்களிடையே பரப்பினார். அப்போது திருமலாச்சாரியார், வ.உ.சி. சக்கரை செட்டியார் முதலியோரின் நட்பு இவருக்கு கிடைத்தது. சூரத் காங்கிரசிலே தீவிரவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக
காங்கிரஸில் 1907 பிளவு ஏற்பட்டது. பாரதியார், திலகர் போன்ற தீவிரவாதிகள் பக்கம் நின்று பணியாற்றினார். அப்பொழுது திலகர் லாலா லஜபதி ராய், அரவிந்தர் முதலியோரை சந்தித்தார். கிருஷ்ணசாமி ஐயர் என்ற தேச பக்தர் பாரதியாரின் பாடல்களில் இருக்க வேகத்தின் தன்மையை உணர்ந்து சுதேச கீதங்கள் என்ற தலைப்பில் அவரது பாடல்கள் பலவற்றை அச்சிட்டு இலவசமாய் விநியோகித்தார். 1908 சுயராஜ்ய தினம் சென்னையிலும் தூத்துக்குடியிலும் கொண்டாடப்பட்டது. அதில் வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா போன்றவர்களுக்கு சிறை தண்டனை கிடைத்தது. அதே வழக்கிலே பாரதியார் சாட்சியம் சொல்லியுள்ளார். அதே ஆண்டிலே கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள் வெளியிட்ட சுதேச கீதங்கள் என்ற தலைப்பிலே கவிதை தொகுப்பு ஒன்றை பாரதியார் வெளியிட்டார். இது வெளிவந்த பின்பாக பிரிட்டிஷ் அரசாங்கம் பாரதியார் மீது ஒரு கண்ணோட்டம் விட்டது. இந்திய பத்திரிகையின் சட்ட ரீதியான ஆசிரியர் கைது செய்யப்பட்டு பாரதியார் மீது வாரண்ட் போட்டது. பாரதியார் தலைமறைவானார். புதுச்சேரி சென்றார். அங்கும் போலீஸ் தொல்லைகளுக்கு உட்பட்டார். அப்பொழுது இந்தியா பத்திரிகை 1910 வரை புதுச்சேரியிலிருந்து தனது தேசிய தொண்டை துவக்கியது. எரிமலை வெடித்தது போன்ற எழுத்துக்களால் மக்களிடையே விடுதலை வேட்கையை பரப்பினார். இதனை கண்ட பிரிட்டிஷார் இந்தியா பத்திரிகை வருவதை தடுத்தது. அத்துடன் பத்திரிகை விற்பனை குறைவால் நின்று போயிற்று. 1911 மணி ஆட்சியிலே கலெக்டர் ஆஷ்துரை சுட்டு கொல்லப்பட்ட போது புதுச்சேரியில் உள்ள தேச பக்தர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டு அங்குள்ள தேச பக்தர்களுக்கு தாங்கொண்ணா துன்பத்தை ஆட்சியினர் கொடுத்தனர். மேலும் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றவும் முயற்சிகள் நடைபெற்றன. பாரதியாரின் சீடர்கள் ஏராளம் ஆயினர். பாரதியார் 1912 கீதை மொழி பெயர்த்தார். மேலும் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற காவியங்கள் எழுதப்பட்டன. பாஞ்சாலி சபதம் வெளியிடப்பட்டதும் அந்த ஆண்டில்தான் அடுத்த ஆண்டில் ஞானபானு என்ற பத்திரிகைக்கு செய்திகள் சேகரித்துக் கொண்டிருந்தார். 1914 உலகப் போர் துவங்கியதும் அங்குள்ள தேச பக்தர்களுக்கு ஏராளமான தொல்லைகள் ஏற்பட்டன. பரளி நெல்லையப்பர் அவர்கள் 1917 கண்ணன் பாட்டு முதற் பதிப்பை சென்னையிலே வெளியிட்டார்கள். அதனை தொடர்ந்து 1918 சுதேச கீதங்கள், நாட்டு பாடல் முதலிய வெளியிடப்பட்டது. புதுச்சேரி வாழ்க்கையில் ஏற்பட்ட சலிப்பு உணர்வினால் பாரதியார் 1918 நவம்பர் 20 அங்கிருந்து வெளியேறினார். அப்போது கடலூருக்கு அருகே அவர் கைது செய்யப்பட்டு சில நாட்கள் சிறை இருந்த பின்பு விடுதலை செய்யப்பட்டார். விடுதலையானவுடன் கடையத்துக்கு சென்றார். 1918 முதல் 20 வரை கடையத்தில் வாழ்ந்து வந்த பாரதியார் எட்டயபுர மன்னனுக்கு சீடர்களின் மூலம் தன் நிலைமையை சொல்லியும் எந்தவித பயனும் ஏற்படாமல் திரும்பவும் சென்னைக்கு வந்தார். சென்னையில் ராஜாஜி அவர்கள் வீட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்தார். 1920 மீண்டும் சுதேசமித்திரனுக்கு உதவி ஆசிரியரானார். பாரதியாரின் எழுத்துக்கள் அப்போது அதில் நிறைய இடம்பெற்றன. 1921 திருவள்ளிக்கேணியில் கோயில் யானை ஒன்றால் தூக்கி எறியப்பட்டு அதிர்ச்சியுற்று நோய்வாய்ப்பட்டு 1921 செப்டம்பர் 11 நள்ளிரவுக்கு பின் உலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார். உலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்ற பாரதியார் உலக மக்களின் உள்ளங்களிடையே இன்னும் வாழ்ந்து கொண்டு வருகிறார். வாழ்க பாரதி, வாழ்க மகாகவி பாரதியார். காக்கை சிறகினிலே நந்தலாலானிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒளிகள் எல்லாம் நந்தலாலா, நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா.
தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நினை தீண்ட மின்மம் தோன்றுதடா நந்தலாலா. நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி பாரதியன் தோழன் என்று இடம் சாருகிறேன். சென்னையிலிருந்து நல்லாசிரியர் டாக்டர் கு. லதா. நன்றி, வணக்கம். எழுச்சி மிக்க ஒரு வீர உரையை நிகழ்த்தி சென்றிருக்கிறார் அம்மையார் அவர்கள். உண்மையிலே அப்படியே கேட்கும் போதே நம்மளுடைய மனங்களில் எல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் மெய் சிலிக்கக்கூடிய அளவுல உங்களுடைய வீர உரை இருந்ததுங்கம்மா. என்று பாரதி என் தோழன் என்ற கூடிய அவருடைய அத்தனை செய்திகளையும் அழகாக தொகுத்து சிறப்பா சொல்லியிருந்தீங்க. அதுவும் முதல் தான் அவ்வையுடைய ஆத்திச்சூடி சொன்னீங்க. அது சொல்லும் போதே பாரதியுடைய புதிய ஆத்திச்சூடி தான் நம் மனதில் தோன்றியது. அந்த மாதிரி அழகா எடுத்ததும் ஆரம்பிச்சீங்க. பாரதியுடைய இளமை காலம், அவருடைய எழுத்துக்கள் எப்படி வலிமை பெற்றது, அரசியல் கருத்துக்கள் எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னீங்க. அப்புறம் அழகா சொன்னீங்க தலைப்பாகை வந்து அவர் எப்ப கட்ட ஆரம்பிச்சாருன்னு சொல்லி அந்த பழக்கம் அவருக்கு ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்க. அவருடைய முதல் பாடல் விவேகபானுங்கிற செய்தியில இடம்பெற்ற செய்தி, அப்புறம் சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில அவர் பணியாற்றியது, சூரத் பிளவு பத்தி சொன்னீங்க. அந்த சூரத் பிளவுல வந்து பாத்தீங்கன்னா அவரை ஆயுதங்கள் ஏந்தவில்லை, பாடலை ஆயுதமாக கொண்டு அவர் நம்ம எல்லாம் வழி நடத்தி சென்றார். அது சொன்னீங்க. புதுச்சேரிக்கு அவர் சென்றது, திரும்ப மீண்டும் திருவல்லிக்கேணி வந்தது அப்படின்னு சொல்லி பல செய்திகளை அழகாக தொகுத்து அவருடைய பத்திய முழுமையான கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. இதுல ஒரே ஒரு செய்தி மட்டும் இந்த நேரத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அவங்களோட பேரன் ஐயாவுடைய பேர் எனக்கு உடனடியா நினைவுக்கு வரல. நம்ம ஐயாவுக்கு தெரியும், நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு. அவர்கள் தற்போது வெளியிட்ட ஒரு செய்தி, அவர் வந்து என்ன வெளியிட்டாருன்னா, அந்த என்னுடைய அதாவது கொள்ளு பேரன் இவரு பாரதியாருக்கு. ஐயா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் வந்து பதிவிட்ட செய்தியில என்ன சொன்னாருன்னா, எங்களுடைய பாரதியார் அவர் வந்து யானை மிதித்து இறக்கவில்லை, அதை இந்த நேரத்துல நான் பதிவு செய்யறேன்னு சொல்லி சொன்னாரு. என்னன்னா யானை வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்ததாம். அதனால யானை வந்து அவர் எதுவுமே செய்யலையாம். அவர் போற நேரம் அதோட தும்பிக்கைய வந்து அவர் மேல பட்டதுல அவர் தவறி கீழே விழுந்துருவாராம். அதனால அது உடல் அவர் கீழே விழுந்ததுல கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டிய நிலையில இருந்தாராமா. அதனால அவருக்கு எந்த பாதிப்பு ஏற்படல. ஆனா அவர் இறந்ததுக்கு காரணம், மிக முக்கிய காரணம் என்னன்னா வயிற்றுப்போக்கம். தொடர்ந்து 3 மாதங்கள் ஏற்பட்ட வயிற்றுப்போக்கினால்தான் அவருடைய இறப்பு ஏற்பட்டது என்பதை இந்த நேரத்துல பதிவு செய்யறேன். ஆனா எல்லார் இடத்துலயும் இந்த மாதிரி யானை மிதித்து இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா சொல்றாங்க. அது கிடையாது அப்படிங்கிறத அவருடைய கொள்ளு பேரன் அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அவருடைய பேரை வந்து நான் கண்டிப்பா குழுவுல பதிவு செய்யறேன். ஏன்னா இப்ப உடனடியாக எனக்கு நினைவுக்கு வரல, நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஐயா அவருக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். அதனால இந்த செய்தியை இந்த நேரத்தில் பதிவு. கொள்ளு பேரன் கனகசுப்பையா அவர்கள் அவங்க வந்து தூக்கி போட்ட அதிர்ச்சியில தான் அவங்க வந்து வயிற்று போக்கினால் பாதிக்கப்பட்டு அவங்க மரணத்தை சந்திச்சாங்க. யானையினால் தூக்கி வீசி எறியப்பட்டு அவங்க மரணம் சம்பவிக்கல அவங்களுக்கு என்ற விடயத்தை முன்வைத்து சொல்லாடலுக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன் அம்மா. நன்றி. ரொம்ப சிறப்பான கருத்துக்களை முன்வைத்து சொன்னீங்கம்மா. ரொம்ப எழுச்சியா அழகா சிறப்பா பேசுனீங்க. உண்மையிலே உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோமா. நன்றி. நன்றி ஆயிஷாம்மா, நன்றி கல்யாணி அம்மா, நன்றி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக பாரதியின் புகழ் வருகின்றார் வா. கமலா, ஆட்காடிலிருந்து. வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வாருங்கள் அம்மா. வா. கமலா, ஆட்காடு. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இந்நிகழ்வை தலைமை பொறுப்பேற்று நடத்தும் ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களுக்கும், தலைமையேற்றிருக்கும் கல்யாணி அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பாரதியின் பெண்ணிய கருத்துக்கள், பாரதியின் படைப்புகளில் இருந்து அவருடைய பெண்ணிய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆண் பெண் பேதமின்றி மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதுதான் பெண்ணியத்தின் ஆதாரமான கொள்கை. பெண்களை மேம்படுத்தி ஆண்களுக்கு சமமாக வைப்பதுதான் அதன் இலக்கு. அது ஆண்களை இழிவுபடுத்துவதோ அவர்களை ஒடுக்குவதோ அல்ல.
பெண்களுக்கு தம் சொந்த காலில் நிற்கும் பலம் வர வேண்டும் என்பதுதான் அதன் உண்மையான இலக்கு. காலங்காலமாக பெண்கள் ஆணாதிக்கத்தினால் ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். அந்த ஒடுக்குமுறை, பிற்போக்கு நம்பிக்கை ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெறவே பெண்ணியம் முயற்சி செய்கிறது. பெண்ணியம் என்ற மேற்கத்திய வார்த்தை அறிமுகமாவதற்கு முன்பே நம் தேசத்தில், நம் கலாச்சாரத்தில் அந்த உரிமை குரல் வலுவாக எழுந்து நின்றிருக்கிறது எனலாம். அக்னியில் பிறந்து திரௌபதி தனக்கு இழக்கப்பட்ட அவமானத்துக்கு பழுவாங்கிய கதையை மகாபாரதம் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ராமாயணத்து சீதை தன் 2 குழந்தைகளை தனியாளாக வளர்த்து ஆளாக்கியதையும் அறிய முடிகிறது. வேத காலத்தில் போர் வீரர்களாக இருந்த பெண்கள் தொடங்கி வரலாற்று காலத்தில் ராணி லட்சுமிபாய், குயிலி, வீரமங்கை, வேலு நாச்சியார் வரை பல வீரப் பெண்களை நம் மரபில் நாம் பார்க்க முடிகிறது. புதிய இந்தியாவின் புதுமை பெண் பற்றிய கவிதையில் கொலுபொம்மை போல் இருந்தவளை கோபுரத்தில் ஏற்றியதாருக்கு, சமையல் அறையில் தவமாய் இருந்தவளை, சாதனைகள் பல செய்பவளை மாதிரியாருக்கு, இந்த முதல் வரிகளில் பழங்கால இந்தியாவில் பெண்கள் இருந்த நிலை பற்றி பேசுகிறார். மேலும் 2 கைகளை சிறகாக்கி கொண்டு பறக்க வேண்டிய பெண் குழந்தை பெற்றெடுக்கும் எந்திரமாக ஆகி ஆண்களுக்கு அடிமைப்பட்டு விட்டாள் என்று வருந்துகிறார். ஆணுக்கு பெண்ணும் நிகர் என கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமா என்று பாடினார். பெண்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் உலகம் மேன்மையடையும் என்பது அவருத்துவம், பெண் உரிமைகள், பெண் சுதந்திரம் ஆகியவை பற்றி நிறைய பேசினார், எழுதியும் இருக்கிறார். நவீன கால பெண்களை புதுமை பெண் என்று போற்றினார். சக்தி வடிவாக மனித குலத்தை காக்கும் தெய்வமாக மதித்தார். பாரதியார் பெண்களை தமக்கு சமமாக பார்த்தார் எனலாம். பாரதியின் பெண்ணிய கவிதைகள் இன்றும் பெண்களின் கைகளில் ஒளி பொருந்திய ஆயுதமாக திகழ்கின்றன. ஒரு கவிஞராக, ஞானியாக, தீர்க்கதரிசியாக அவருடைய பெண்ணிய விடுதலை பார்வைகள் உச்சத்தை எட்டியிருக்கின்றன. கட்டி காப்பாற்றி தலைமுறைகள் தாண்டி நிலைக்கச் செய்பவர்கள் பெண்களே என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கலாச்சாரத்தை வளர்த்தெடுத்து பரப்புபவர்களாகவும் பெண்களே இருக்கிறார்கள். பெண்களே வேதங்கள் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டும் என்று பாடியும் இருக்கிறார். மேலும் தமது ஆங்கில கட்டுரையில் பெண்கள் இருக்கும் இடத்தில் கலைகள் உருவாகின்றன, கலைகளே மனித இனம் தெய்வ நிலை நோக்கி நகர உதவும் படிக்கட்டுகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறாக பெண்ணியத்தை முன்னெடுத்த பாரதியார் என்னுடைய தோழன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்ணியம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மண்வாசம் மாறாமல் அழகாக சொன்னீங்க. அது பெண்ணிய கருத்துக்களை மட்டும், பாரதியினுடைய பெண்ணிய கருத்துக்களை மட்டும் எடுத்து அதை பற்றிய சிறப்பான கருத்துக்களை சொன்னீங்க. அதுல பாலின சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடியது அன்றை பாரதி சொன்னீங்க. அது பாலின சமத்துவம் என்றால் ஆணை இங்க கீழே மட்டுப்படுத்துவது அல்ல, அவரவர் சொந்த காலில் நிற்பது என்று பாரதி உரைத்திருக்கிறார் என்று சொன்னீங்க. இந்த பெண்ணியம் என்பது மேற்கத்திய குரலாக ஒலிப்பதற்கு முன்பே பாரதியினுடைய பாடலில் ஒலித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. புதுமை பெண்ணோட நிலைகள் அன்றைய காலகட்டத்துல இருந்த நிலையை, அவர் பாடிய நிலைகளை பற்றி எடுத்துரைத்தீர்கள். ஆணுக்கு பெண் இளைப்பில்லை என்று சொல்லி அவர் பெண் ஒரு சக்தி வடிவமாக பெண்ணை உருவாக்கி இருக்கிறார். பெண்களுக்கு இன்று இருக்கக்கூடிய ஆயுதம் எது அப்படின்னா, பாரதியாருடைய பாடல்களுடைய வரிகள் எல்லாமே பெண்களுக்கு இன்றைய ஆயுதம் என்று எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா அழகா அந்த ஒரு அழகான சிறு தலைப்பு எடுத்து அவர் சொன்ன தலைப்பு சார்ந்த கருத்துக்களை மிக அழகாக எடுத்து வைத்தீர்கள். மிக சிறப்பம்மா, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. அருமையான ஒரு உரையளித்தார்கள். ஒரு நீண்டதாகவும் இல்லாமல் சுருங்கியதாகவும் இல்லாமல், பாரதியாருடைய கவிதையை அப்படித்தா வளவளன்னு இருக்காது, சொல்ல வேண்டியதை சொல்ல தவறுவதும் கிடையாது. சரியான இடத்தில் தொடங்கி சரியான இடத்தில் முடியும். அந்த மாதிரி ஒரு உரையை மிகச்சிறப்பாக அளித்தார்கள் திருமதி பா. கமலா அவர்கள் ஆற்காட்டில் நிறைந்திருந்தார். ஆற்காடு என்று சொன்னாலே ஆற்காடு நவாப்பு ஞாபகம். ஆற்காடு நவாப்பு கோட்டையில் இருந்த பீரங்கிகள் எல்லாம் இப்போது குறிப்பிட்டு, ஆனால் ஆற்காட்டில் இருக்கக்கூடிய கமலா என்ற பீரங்கி இன்னமும் முழங்கி கொண்டிருக்கு என்பதை அழகாக எடுத்துக்கொண்டால் மிகவும் நன்றி அம்மா. நன்றி ஐயா, நன்றி.
அடுத்ததாக பாரதியின் புகழ்பாட வருகின்றார் மரியம் பீவி. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாருங்கள் அம்மா, மரியம் பீவி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். முண்டாசு கவிஞன் பாரதியின் பிறந்த நாளில் பாரதி என் தோழன் அல்லவா, அதனால் அவன் எழுதிய பாடலை பாடி மகிழ்கிறேன். ஒரு பாடல். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். மிடிமயம் அச்சமும் மேவி என் நெஞ்சில், மிடிமயம் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்று அவை போக்கின, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். துன்பமினி இல்லை சோர்வில்லை, சோர்வில்லை தோற்பில்லை, நல்லது தீயது நாம் அறியோம், நாம் அறியோம், நாம் அறியோம். அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நல்லது நாட்டுக தீமையை ஓட்டுக, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். நன்றி. அழகான இனிமையான குரல். பாரதியாரினுடைய நினைவில் நாங்கள் எல்லோரும் சரணடையும் வகையில் உங்களுடைய பாடல் ரொம்ப இனிமையா இருந்ததுங்கம்மா. உண்மையிலே கேட்கும்போது மனம் அப்படியே நிறைவடைந்தது மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. குரல் அழகா இருந்தது, ரொம்ப இனிமையா இருந்ததுங்கம்மா. நன்றிம்மா, நன்றி. வாழ்த்துக்கள். அருமையாக பாடல் பாடினார்கள். சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்திலே ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சரஸ்வதி பதின்ம பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே நடைபெற்ற திருக்குறள் போட்டி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வாயிலாக நடத்திய அந்த போட்டியில முதன்முறையாக இந்த அம்மையாரை நான் சந்தித்த வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்களம்மா, வணக்கங்களம்மா, நன்றிகளம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக நம்மிடையே பாரதி புகழ் பரப்ப வருகின்றார் ஜோதிராமன் முள்ளிக்காடு. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. பாருங்களம்மா, ஜோதிராமன் முள்ளிக்காடு. ஏனையின்ற தாய்க்கும் தாய்மானவராம் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் முதல் வணக்கம். தலைவராம் ஐயன் வள்ளுவரையும் செயலராம் பாரதிதாசன் அவர்களையும் பாரதி சுடர் திருமிகு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களையும் தலைமையேற்றிருக்கும் நல்லாசிரியர் திருமதி கல்யாணி முருகேசன் அம்மா அவர்களுக்கும் தொகுப்பாளினி ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களுக்கும்
பலையாற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களையும், ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்தார் அவர்களையும், சக கவி ஆளுமைகளையும் வணங்கி பாரதி என் தோழன் என்ற தலைப்பில் கவிதை வழங்க உள்ளேன். பாரதி என் தோழன். ஓடி விளையாடும் போதே எனக்குள் பாடி ஒளிந்து கொண்டாய். ஓடி விளையாடும் போதே எனக்குள் பாடி ஒளிந்து கொண்டாய். எழுத்தை ஆயுதமாக்கி எனக்குள் தீட்டினாய். எழுத்தை ஆயுதமாக்கி எனக்குள் தீட்டினாய். பெண் விடுதலையை கண் இமைக்குள் பூட்டினாய். பெண் விடுதலையை கண் இமைக்குள் பூட்டினாய். எண்ணங்களின் சாரதியாகி எழுச்சியை ஊட்டினாய். எண்ணங்களின் சாரதியாகி எழுச்சியை ஊட்டினாய். நெஞ்சத்துள் நம்பிக்கையை நெருப்பாக மூட்டினாய். நெஞ்சத்துள் நம்பிக்கையை நெருப்பாக மூட்டினாய். ஆணுக்கு பெண் நிகரென அடிமை விலங்குடைத்தாய். ஆணுக்கு பெண் நிகரென அடிமை விலங்குடைத்தாய். கனவுக்குள் வந்தமர்ந்து நனவாகி நின்றாய். கனவுக்குள் வந்தமர்ந்து நனவாகி நின்றாய். என் கவிதைக்கு கருவாகி தோழமை புவியாக உருவானாய். என் கவிதைக்கு கருவாகி தோழமை புவியாக உருவானாய். உன்னால் அச்சமில்லை அச்சமில்லை பயமேதும் மிச்சமில்லை மிச்சமில்லை. உன்னால் அச்சமில்லை அச்சமில்லை பயமேதும் மிச்சமில்லை மிச்சமில்லை. வாய்ப்புக்கு நன்றி. ஓடி விளையாடும் வயதிலேயே அவருடைய கவிதைகள் எனக்குள் பாடி விளையாடி விட்டது அப்படின்னு சொன்னீங்க. பெண் விடுதலையை என்னுடைய கண் இமைக்குள் கொண்டு வந்து விட்டார் பாரதியார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எண்ணங்களின் சாரதியா இருந்து எனக்குள் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு அழகா உங்களுடைய கவிதை வரிகள்ல ரொம்ப வார்த்தை கோர்வைகள் அழகா இருந்ததுங்கம்மா. என்னுடைய கனவுக்குள் இருந்ததெல்லாம் இன்று நனவாகி விட்டது. அவர் கனவுக்குள் சொன்ன செய்தியெல்லாம் இன்று நனவுக்குள் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க எழுதியிருக்கக்கூடிய கவிதைக்கு கூட அவர் கருவாக இருக்கிறார் என்றும் சொல்லி அழகாக இறுதியாக அச்சமில்லை அச்சமில்லை என்று கூறினீர்கள் பாரதியாரை. இன்று என் மனதில் எந்த விதமான பயமும் மிச்சமில்லை அப்படின்னு சொல்லி கவிதையை முடிச்சிருந்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியில ஒரு கருத்தை நாம் பதிவு செய்தாக வேண்டும். இன்னைக்கு இங்க நிறைய பேர் இந்த கவிதை வாசிக்கிறார்கள். அதிகம் பேரை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, குறைவாகத்தான் தெரியும். ஆனா சில பேரை பற்றி நல்லா தெரியும். இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி கல்யாணி அம்மாவோ, இந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளுகை செய்யக்கூடிய திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களோ, திருமதி ஜோதி ராமன் ஒரு கவிதை வாசிச்சவங்க இவங்களோ, இன்னும் சில பேரை பற்றி எனக்கு சரியா தெரியாது. இவர்கள் 3 பேரும் உண்மையிலே பாரதி கண்ட புதுமை பெண்கள் தான். வாழ்க்கையில அவர்களுக்கு இருந்த பல தடைகளை பல்வேறு விதத்தில் அவங்கவுங்களுக்கு ஒரு தடைகளை உடைத்திருந்து விட்டு மேல வந்திருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய இருந்த தடைகள் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப சூழல்ல பல தடைகளை சந்திச்சு அதையெல்லாம் அவங்க உடைச்சு, அவங்க சொன்னாங்கல்ல, சின்ன வயசுல ஓடி ஆடிய வயதிலேயே எனக்கு அந்த பாரதியுடைய பாடல்கள் என்னோட உண்மைதான். அது வந்த தொட்டு தான் அவங்க இன்னைக்கு திருமதி இரா ஜோதின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கவியரங்கத்துல கலந்துட்டு இருக்காங்க. ஒரு பள்ளியில ஆசிரியரா இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கல்யாணி அம்மா அவங்க தன் சொந்த வாழ்க்கையில பல விதமான சிக்கல்களை எல்லாம் தாண்டி தன்னுடைய சின்ன குழந்தை இருக்கிற போது அவங்க வேலைக்கு போகணும். ஒரு பெண்களுக்கு தெரியும், ஒரு 1 வயசு 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தைலாம் இருந்தாக்கா அதுல எப்படி விட்டுட்டு வேலைக்கு போக முடியும் சொல்லுங்க? அதையெல்லாம் மீறி வந்திருக்காங்க. திருமதி ஜோதி அம்மா அவங்க குழந்தை பிறந்த பிற்பாடு தான் அவங்க பணிக்கே போனாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த அந்த பயிற்சி வகுப்புக்கே அவங்க குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த குழந்தையை விட்டுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஆயிஷா சித்திக் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பல இடர்பாடுகளை சந்திச்சு அதை வெற்றி கண்டு வந்திருக்கிறார். சொன்னா இவங்களுக்குள்ளெல்லாம் பாரதி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இவங்களுக்குள்ளெல்லாம் பாரதி இருக்கிறார்.
அப்பெல்லாம் அவங்கள மட்டும் சொன்னீங்க, எங்களையா சொன்னேன். எனக்கு தெரியாது உங்களை பற்றி. உங்களை பற்றி தெரிஞ்சா நான் சொல்றேன். எங்களை பற்றி எனக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியும். அதனால சொல்றேன். இன்றைக்கும் ஒரு எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி அப்படி தள்ளிட்டு அப்படி போறாங்க பாருங்க. பாரதி சொன்ன அல்லது நான் கண்ட அல்லது விரும்பிய அல்லது நேசித்த அல்லது அவன் கவிதைகளில் சொன்ன நாம் அந்த கவிதைகளில் வாசித்த பெண்கள் யாருன்னு சொன்னா இவங்க தான். இவங்கள மாதிரி இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு இங்க இருக்கவங்க இந்த 3 பேர் சொன்னது. அதனால உண்மையிலேயே உங்களுக்கு அந்த உணர்வை நீங்க ஓடி ஆடுகிற வயதிலேயே உங்களுக்கு அவன் பாடி வைத்த பாடல் நிச்சயமாக ஒரு வீரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த அவையின் வாயிலாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அம்மா மிகவும் நன்றி திருமதி ஜோதி அம்மா அவர்களுக்கு நன்றி. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக பாரதியின் புகழ் பரப்ப வருகின்றார் சசிகலா வெங்கடேஷ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. வாருங்கள் அம்மா. சசிகலா வெங்கடேஷ். அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் நிகழ்ச்சி. நான் திருச்சியிலிருந்து சசிகலா வெங்கடேஷ். என்னுடைய சிறு கவிதை மகாகவி பாரதியாருக்காக. பாரதி என் தோழன். பாரதி என்னுள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் என் நண்பனே சுதேசியே, வீர கவியே, பெண் விடுதலைக்கு தாழ்த்திறந்த சக்திதாசனே, முண்டாசு கவிஞனே, விடலை பருவத்திலே கவி புனைந்த மகா கவியே, சாதி மறுப்பு, குழந்தைகள் திருமணம் வேரோடு அழிக்க போராடிய சமூக சீர்திருத்தவாதியே, என் சிந்தையை அபகரித்து கொண்ட சுப்பையாவே, புது கவிதை நடையை விதைத்த தேசிய கவியே, கவிதையே மூச்சென கொண்ட முற்போக்கு சிந்தையோனே, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் நீ புனையும் கவியாக வேண்டும் நான். நன்றி, வணக்கம். இது முதல் நிகழ்ச்சி, அது பாரதி என் தோழன் என்றக்கூடிய அழகான நிகழ்வுல கலந்திருக்கீங்க. உண்மையிலே உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுடைய முதல் கவிதை சின்னதாக இருந்தாலும் அதில் நீங்க சொன்ன கருத்துக்கள் சிறப்பா இருந்தது. அதுவும் உன்னை போல் பாரதியை போல் ஆக வேண்டும் என்று இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் அன்று நீங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கீங்க. கண்டிப்பா நீங்கள் பாரதியார் போல ஒரு சிறந்த கவிஞராக வர வேண்டும் என்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இணைந்துள்ள அனைத்து ஆளுமைகள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள், அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் எடுத்ததுமே சொன்னீங்க, கொழுந்து விட்டு எரியுது உன்னுடைய கவிதை என் மனதுக்குள், அதான் நீ என் தோழன் அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டு, அவர் செய்த சிந்துக்கு கவி பாடிய கவிஞரே, முற்போக்கு சிந்தனையாளரே, உன்னை போன்று என்னோட முற்போக்கு சிந்தனைகள் என் மனதில் வரும்போது நானும் உன்னை போன்ற ஒரு கவிஞராக மாறுவேன் என்று கூறி அழகா சிறு கவிதையாக இருந்தாலும் சிறப்பாக சொல்லி சிறப்பம்மா. நீங்கள் இன்னும் சிறப்பாக நிறைய கவி களங்களில் கலந்து கொண்டு மிக சிறப்பான கவிதைகளை வாசிக்க வேண்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நல்ல சிறப்பா செய்த உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக தமிழ்ச்செல்வி தட்சிணாமூர்த்தி. பறையருக்கும் இங்கு தீயர், புலையருக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை. வாருங்கள் அம்மா. தமிழ்ச்செல்வி தட்சிணாமூர்த்தி. நன்றிமா. தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் தலைமைக்கும் நெறியாளர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கவி பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை கூறி என்னுடைய கவிக்குள் செல்கிறேன். பாரதி என் தோழன். பாரதி என் தோழன், பாரோர்க்கும் அவன் நல்ல நண்பன், வேருக்குள் பலாவா போலானவன், வேருக்குள் பலாவானவன், இனிய நற்கலைஞன், வேருக்குள் பலாவாய் இனிய நற்கவிஞன் கலைஞன்,
கார்கால மழையாய் கவிபாடும் கவிஞன். சிங்கமென சீறுவான், சிறுத்தையென நோக்குவான். பள்ளி செல்ல சொன்னவன், பாடம் கற்க செய்தவன். அன்னை தமிழ் போற்றுவான், ஆளுமையால் வென்றவன். கோபுரமாய் நின்றவன், தீயோர்க்கு கூற்றமாய் ஆனவன். சுதந்திரம் சொன்னவன், பன்முகத் தன்மையால் பாதை வகுத்தவன். சாதி மதம் தீண்டாமை சரித்திரத்தில் நீங்கவே பாடல்கள் புனைந்தான், பாக்களால் வென்றவன். சாதி மதம் தீண்டாமை சரித்திரத்தில் நீங்கவே பாடல் போராளி, சீர்திருத்தமே அச்சாணி. மரம் பாடிய மாமறவன், விடுதலை வேட்கைக்கு வீரக்கவி பாடியவன். வெற்றி முழக்கம் இட்டவன், அடியை விலங்கு அறுத்தவன். மடியை போக்கினான், மாண்பினை உருவாக்கினான். குடிமக்கள் யாவும் அறிவியவன். நன்றி. நன்றிம்மா. அருமை அருமை அம்மா, சிறப்பாக இருந்தது. நன்றி நன்றி ஐயா. உங்களுடைய கைவரிகள் வேறுக்கும் பலவாய் இனிய பாடல்களை பாடிய கவிஞர். கார்கால மழை போல கவிதைகளை பொழிந்தவர், கோபுரமாய் நின்றவர், சரித்திரத்தில் தீண்டாமை நீங்க பல்வேறு பாடல்களை புனைந்தவர் சொல்லி பல கருத்துக்களை முன்வைத்தீர்கள். மிக சிறப்பா இருந்ததுமா. உங்களுடைய இடையில மட்டும் உங்களுடைய குரல் சரியா கேட்கலாம், ஆனா நல்லா சிறப்பா சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக பாரதியின் புகழ்பாட வருகின்றார் ராமகிருஷ்ணன் திருமுகையிலிருந்து. வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். பாருங்கள் ஐயா, கவிஞர் ராமகிருஷ்ணன் திருமுகை. தமிழ் என் தாய், நான் அவள் சேய். இந்த அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிறந்தாழ்த்திய கரம் கூப்பிய வணக்கம். என் கவிதையின் தலைப்பு பாரதி என் தோழன். பாரதி என் தோழன், என் பாட்டுக்கு அவனே தலைவன். பாரதி என் தோழன், என் பாட்டுக்கு அவனே தலைவன். பல்திறன் கொண்ட கலைஞன், பல்திறன் கொண்ட கலைஞன், தன் பாட்டாலே ஈர்த்த கவிஞன். தன் பாட்டாலே ஈர்த்த கவிஞன் யார்? பாரதி என் தோழன். புதிய ஆத்திச்சூடி தந்தவன், ஒரு புரட்சி கனலாய் வந்தவன். புதிய ஆத்திச்சூடி தந்தவன், ஒரு புரட்சி கனலாய் வந்தவன். புதுமை கருத்துகள் படைத்தவன், புதுமை கருத்துகள் படைத்தவன். நம் புனித தமிழுக்கு கிடைத்தவன், நம் புனித தமிழுக்கு கிடைத்தவன். பாரதி என் தோழன். பாடியவை எல்லாம் தேசபக்தி, அவன் பாடல்களில் கூடியது மக்கள் சக்தி. பாடியவை எல்லாம் தேசபக்தி, அவன் பாடல்களில் கூடியது மக்கள் சக்தி. சுதந்திரம் கண்ட தீர்க்கதரிசி, சுதந்திரம் கண்ட தீர்க்கதரிசி, தன் சுகமெல்லாம் அர்ப்பணித்த சுதேசி. தன் சுகமெல்லாம் அர்ப்பணித்த சுதேசி. பாரதி என் தோழன். பாட்டெழுத சொல்லித்தரும் பள்ளி, இவர் பாடல்களை பருகிடலாம் அள்ளி. பாட்டெழுத சொல்லித்தரும் பள்ளி, இவர் பாடல்களை பருகிடலாம் அள்ளி. பாட்டெழுதும் அனைவருக்கும் ஆசிரியன், பாட்டெழுதும் அனைவருக்கும் ஆசிரியன். அந்த பாரதி எல்லோருக்குமே தோழன். அந்த பாரதி எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே தோழன். பாரதி என் தோழன். வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் சிறுமுகை. நன்றி, வணக்கம். அதுக்காக இயைபு நயங்கள் தோன்ற சிறப்பான கவிதை தந்தீங்க. பாட்டால் ஈர்த்த கவிஞன் யார்? என்னுடைய தோழன் பாரதியார் அப்படின்னு சொன்னாரு. புரட்சி கனல், புதுமை கருத்துக்கள் பலவற்றை உரைத்தவர். பாடலில் தேசபக்தி தந்தார், அதுவே மக்கள் சக்தியாக நின்றது அப்படின்னு சொன்னாரு. சுகத்தை எல்லாம் தொலைத்த, தீர்க்க தரிசனமா நிறைய சொல்லியிருந்தாலும் அவருடைய சுகத்தை தொலைத்து தந்த சுதேசி அவர்தான் என்று சொல்லி அழகான இயைபு நயங்களோடு தன் கவிதை வரிகளை தந்திருந்தார். ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி. அருமையான கவிதை கொடுத்தீங்க ஐயா. கவிஞர் ராமகிருஷ்ணன். எனக்கு மட்டும் நம்ம எல்லோருக்குமே தோழன் தான் பாரதி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாங்க அப்படி சொல்ல மாட்டேன், எனக்கு தான் தோழன்னு சொல்லுவேன். நான் கூட சொல்ல பாரதி எனக்கு தான் தோழனே அப்படி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பாரதி ஆனா இவர் விட்டு கொடுத்தாரு, எல்லாருக்கும் விட்டு கொடுத்தாரு. பாரதியார எல்லாருக்கும் தோழனீங்களே வச்சுங்க, தோழா வச்சுங்க விட்டு கொடுத்தாரு. மகிழ்ச்சி ஐயா. சிறுமுகை கவிஞர் நல்ல ஒரு பெரிய மனம் கொண்டவராக, வாழ்கிற ஊர் சிறுமுகையா இருந்தாலும் கூட அவரு ஒரு நல்ல அருமையான ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம எல்லோருக்கும் தான் அவன் தோழன், என் தோழன் தனியா சொல்றேன், நம்ம தோழன் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கவியனுடைய தலைப்பினுடைய பாதையை மாற்றி கொடுத்தார். மிக நன்றி ஐயா. அது மாதிரி அம்மா அந்த பாட்டு ஒன்று பாடினாங்க தொடங்குற போது, வங்கத்தில் ஓடி வரும் நீரின் விசையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வது. இந்த பாட்டை சொல்லிதான் ஐயாவை கூப்பிட்டாங்க. என்னமோ தெரியல, அந்த வங்கத்தில் ஓடி நீரின் விசையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்திருந்தாக்கா அந்த மையத்து நாடுலாம் வளம் பெற்றிருக்கு. இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இந்த பீகார்லாம் கொஞ்சம் வளம் பெற்றிருக்கோம். செய்யாத தொட்டு அவங்க எல்லாம் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு இப்ப நம்ம ஊர் விவசாயத்தை சேர்த்துக்கு வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் அந்த ஊர்ல நீங்க வந்து நம்ம ஊர்ல விவசாயத்தையே வந்துட்டு இருக்கான். பாரதியார் கண்ட கனவுகள்ல பொய்த்து போன கனவுல ஒண்ணு இது. பாரதியார் சொன்ன மையத்து நாடுகள்லாம் பயிர் செய்கிற திட்டத்தை கொண்டு வந்து அவங்களாம் பயிர் செய்ய வைத்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த வேலையில்லா திண்டாட்டம், நம்ம தமிழர்களுக்கு ஒரு வேலையில்லா திண்டாட்டம் வந்திருக்குது. குறைந்த கூலிக்கு வேலைக்கு வருவது. அந்த ஊர்ல இருந்தே பொதுவாக நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஊர் இன்னொரு ஊருக்கு வேலை செய்ய போனோம்னா அதிகமான கூலியினர் தான் போவோம் இல்லைங்களா. இப்போ இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வேலை செய்ய போனா இந்த ஊர்ல கொடுக்குற கூலியோட கம்மி கூலி வாங்கி போவோமா? போக மாட்டோம். அதிகமான கூலி கிடைச்சா தான் போவோம். இப்போ நம்ம சுகன் பிரியன்லாம் வந்து அயல் நாட்டில் போய் வேலை செஞ்சவர். ஏன் அயல் நாட்டில் போய் வேலை செஞ்சாரு? அதிகமான சம்பளம் கொடுத்தான். இங்கே 25,000 கொடுத்தாக்கா அங்கே 50,000 கொடுப்பான், அங்கே 75,000 ரூபா 2 லட்ச ரூபா கொடுப்பாங்க சம்பளம். அதுக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம மண்ணை விட்டுட்டு இன்னொரு மண்ணில் போய் வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த மையத்து நாட்டிலேருந்து இவ்வளோ பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கானே, எதுக்காக வந்துக்கிறான்? அந்த ஊரில் விட அதிகமான கூலி கொடுப்பாங்க தான் இங்கே வந்துக்கிறான். ஆனால் இங்கே வந்து நாம் வாங்குற சம்பளத்தை 4ல் 1 பங்கு வாங்கின வேலை செய்கிறான்னா அப்போ அவனுக்கு என்ன கூலி கிடைக்காங்க? இங்கே 50 ரூபா கொடுப்பானுங்க ஒரு நாளைக்கு வேலை செஞ்சாங்க. அதான் இங்கே 250 சம்பளத்துக்கு வேலைக்கு வர்றான். எனவே மையத்துக்கு பாரதியினுடைய கனவு, இந்த கனவை தயவுசெய்து விரைந்து நிறைவேற்றுங்கள். மையத்து நாடுகள்லாம் பயிர் செய்யுங்க, இவங்களாம் திருப்பி அங்கே பயிர் செய்ய போகட்டும், நம்ம உயிராது நல்லபடியாக இருக்கும் என்று சொல்லி அருமையான கவிதை, அருமையான கவிதை அரங்கத்தை கூப்பிடுற அந்த அழகே ஒரு அழகாக கூப்பிட்டாங்க நம்ம திருமதி ஆயிஷா அவர்கள். அதே மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு வரக்கூடிய கவிஞர்களுக்கு நல்ல பின்னூட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லாசிரியர் விருது பெற்ற, கனவாசிரியர் விருது பெற்ற திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள். தொடரட்டும் கவியரங்கம், சிறப்பாக சென்று கொண்டிருக்கிற கவியரங்கம். இடையில் குறுக்கிட்டதற்காக எனக்கும் ஒரு கவிதை படிக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் பின்னூட்டம் கொடுப்பவராக இருக்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும் என்று கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக பாரதியின் புகழ்பாட வருகின்றார் கவிஞர் அரசு ரத்தினம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். வாருங்கள் ஐயா,
கவிஞர் அரசு ரத்தினம். ஐயா மியூட்ல இருக்கு. வாருங்கள் திரு அரசு ரத்னம் அவர்களே, உங்களுடைய ஒளி வாங்கியை திறந்து கொண்டு நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கவிதையை தாருங்கள். நீங்கள் ஒளி வாங்கியை தந்தால் உங்கள் கவிதையை நாங்கள் வாங்கிக் கொள்வோம். வாருங்கள் ஐயா, வாருங்கள் அரசு ரத்னம் அவர்களே, இப்ப உங்களுடைய கவிதைகள். இலக்கிய காக்கும் ஒருங்கிணைப்பாளர் இளங்க தொழிலாளர்களே வணக்கம். அவர்களே வணக்கம். பாரதி என் தோழன். கத்தியறியும் தீக்குள் விரலை வைத்த பாரதி என் தோழன். சுற்றி நடக்கும் சூழத்தனங்கள் உடல்வெளிகள் அளந்திடுமே. பெண்ணடிமை எழில் சிக்கி கதைக்கும் கரம்பு காட்டில் மண்புடிக்காக வெளிநீரிட்ட பாரதி என் தோழன். 8 மதுவில் ஆணுக்கு நிகர் பெண் என்ற பாரதி என் தோழன். வீட்டில் மகளிரை பூட்டி வைத்த பாரதி என் தோழன். பூட்டியதை எதிர்த்த பாரதி என் தோழன். மாதத்தம்மை இடிவு செய்யும் மடமையை எதிர்த்த பாரதி என் தோழன். கதையை வைத்து வந்தவன் கரங்களை எரிக்க சொன்ன பாரதி என் தோழன். தனி ஒருவனுக்கு உணவிலையனை புதிய அளிப்போம் என்று அக்கிளி குஞ்சொன்றை காட்டிடை பொஞ்சில் வைத்த பாரதி என் தோழன். தனி ஒருவனுக்கு உணவிலையனை புதிய அளிப்போம் என்ற அக்கிளி குஞ்சொன்றை காட்டிடை வைத்த பொஞ்சில் வைத்த பாரதி என் தோழன். பல வேடிக்கை மனிதரை போல் வீழேன் என்ற என் பாரதி என் தோழன். சொப்பனமே என்ற பாரதி என் தோழன். அன்று சாதி முறைகளை பாரம் என்றவரை தள்ளி வைத்து விட்டு இன்று கொண்டாடி நடிப்பதை காண்கையில் நெஞ்சு பெருக்கவில்லையே. அன்று ஜாதி மதங்களை பாரம் என்றவரை தள்ளி வைத்து விட்டு இன்று கொண்டாடி நடிப்பதை காண்கையில் நெஞ்சு பெருக்கவில்லையே. சென்றதினி மீளாது கவலை அகற்று என்று அறைந்த பாரதி என் தோழன். பின்னரீர முதலித்த விடுதலை போராடி பாரதி என் தோழன். வாய்ப்புக்கு நன்றி. குழந்தை போல பாரதி என் தோழன், பாரதி என் தோழன் சொல்லி அழகா அவரோட கவி வரிகளை சொல்லி சொல்லி துள்ளி துள்ளி வார்த்தைகள் வந்து வயதில் தான் மூத்தவராக இருந்தாலும் வார்த்தைகளில் வேகமாக விரைந்து துள்ளி துள்ளி சொன்னாங்க. வேகமா விரைந்து பாரதி என் தோழன், பாரதி என் தோழன் சொல்லி அந்த வீரமிக்க உரையாக உங்களுடைய வரிகள் பாரதியுடைய கருத்துக்களை சொல்லி அதிலிருந்து பாரதி என் தோழன், பாரதி என் தோழன் சொல்லி சிறப்பா சொன்னீங்க. உங்களுடைய கவி வரிகள்ல ரொம்ப அந்த வார்த்தைகள் ரொம்ப வேகமா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நன்றிங்க, நன்றி. சிறப்பான கவிதைகள் ஐயா. ஐயா நீங்க வந்து வணங்க வேண்டாம் அவங்கள, நீங்க கையை தூக்கி வாழ்த்துங்க போதும். நீங்கள் அவர்களை வணங்க வேண்டாம், நீங்க உங்க கை கரங்களால் உயர்த்தி வாழ்த்துங்கள். வாழ்த்தா ரொம்ப நல்லா இருப்பாங்க. மூத்த கவிஞர், அகவை முதிர்ந்தவர் என்றாலும் தன் கவிதை வரிகளில் மூப்பு தெரிந்தாலும் இளமையும் இருக்கிறது. சிறப்பையா, தொடரட்டும் உங்கள் கவிதை பணி. விரைவிலேயே அவருடைய 2 நூல்கள் வெளிவர இருக்கின்றன. அந்த வெளியீட்டு விழா குறித்த செய்தி வந்து நீங்கள் அனைவரும் நேரில் வந்திருந்து ஐயாவோட புத்தகத்துக்கு மட்டும் பணம் கொடுங்கள். ஆசிரியர் இலவசமாக தருவார், வாங்கி கொண்டு செல்லுங்கள். நன்றி. நன்றி. அடுத்ததாக நம்மிடையே பாரதியின் புகழ் பரப்ப வருகின்றார் கவிஞர் அரங்கநாயகி கண்ணன், தர்மபுரி. சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழர்கள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம். வாருங்கள் அம்மா. அரங்கநாயகி கண்ணன், தர்மபுரி. அரங்கநாயகி கண்ணன், தர்மபுரி. தருமபுரியிலிருந்து வர வேண்டும் அல்லவா? சற்று நேரமாகும், வந்து கொண்டே இருக்க வந்து விடுவார். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி அரங்கநாயகி கண்ணன் அவர்களே, உங்கள் கவிதையை தாருங்கள். இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் என் வணக்கத்தை முதலில் சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் நுழைகிறேன். பாரதி எனது தோழன் என்ற தலைப்பில் கவிதை பாடுகிறேன். பாரதி நீ எனது உற்ற தோழன், சாரதி அவன் சகலருக்கும் தோழனாயினாய். சமத்துவம் பேசி பெண்கள் அனைவருக்கும் தோழனாயாய் பெண்ணியம் பாடி, பாப்பா பாட்டு பாடி மழலைகளுக்கும் தோழனானாய் பாரதி. பாரபட்சமின்றி தாழ்ந்தவருக்கும் தோழனானாய் பாரதி. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தில் எழச் சொல்லிய பாரதி. கண்ணமாயன் காதலி எழுதிய கவர்ந்தாயே அனைவரையும் பாரதி. ஆதிச்சோட்டே பார்த்தோர் போற்றினர் கண்டோம்,
ஜாதிபாதம் வேறெடுத்தே சகலருக்கும் தோழனானாய். கண்ணனின் தோழனானாய் நந்தலாலா பாடி விடுதலைக்கு விட்டு நாட்டோர் அனைவருக்கும் தோழனானாய். நன்றி, வணக்கம். நல்வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பான கவிதையம்மா, அருமை. அம்மா அவர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம ஐயா சொன்னது போல அவர் ஒரு மூத்த கவிஞர், நம்மளுடைய இணையத்துல ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு மூத்த கவிஞர். உண்மையிலே அவர் இதெல்லாம் எல்லாருக்கும் எப்படி தோழன் ஆகிறாரு. ஐயா சொன்னாரு, ஐயா கூட அதை சொன்னாங்க இல்லையா, எனக்கு மட்டும் தோழன் இல்ல பாரதி, உங்களுள்ள அனைவருக்கும் எல்லாருக்கும் தோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன் அவர் எல்லாருக்கும் தோழன் ஆகிறார் அப்படின்னு அந்த மாதிரி கருத்தை சொல்லியிருக்காங்க. சமத்துவம் பேசி எனக்கு தோழன் ஆகிவிட்டார், பெண்ணியம் பேசி எல்லா பெண்களுக்கும் தோழன் ஆகிவிட்டார், பாப்பா பாட்டு பாடி குழந்தைகளுக்கெல்லாம் தோழன் ஆகிவிட்டார், ஜாதி பேதமெல்லாம் பத்தி பேசி அனைவருக்கும் அவர் தோழன் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா ஏன் அவர் அனைவருக்கும் தோழன் என்று இன்று எல்லாரும் அவர் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அவர் ஏன் பாரதி என் தோழன், பாரதி என் தோழன் சொல்லி இன்னைக்கு எல்லாரும் புகழ் பாடுவோம். அது ஏன் என்று காரணத்தை அழகா சிறப்பா சொல்லியிருந்தீங்கம்மா. உண்மையிலே சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக நம்மிடையே பாரதியின் புகழ் பரப்ப வருகின்றார் மழலை யோகஸ்ரீ, மயிலாடுதுறையிலிருந்து. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். மழலை யோகஸ்ரீ, மயிலாடுதுறை. என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யோகாஸ்ரீ. மகாகவி பாரதியாரின் சிறப்புகளை பற்றி பேச போகிறேன். சுதந்திர போராட்ட வரலாற்றில் நாம் தமது புரட்சிகளை கவிதைகள் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்தினார். 1882 ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் என்ற ஊரில் பாரதியார் பிறந்தார். இவரது தந்தையாரின் பெயர் சின்னசாமி, இவரது தாயார் பெயர் லக்ஷ்மி அம்மையார் ஆவார். பள்ளியில் படிக்கும் போதே கவிதை இயற்றும் ஆற்றல் மிக்கவர். தனது 11வது வயதிலே எட்டயபுரம் மன்னரிடம் கவிதையை பாடினார். அதை பார்த்து எட்டயபுர மன்னரே அவருக்கு பாரதி என்ற சிறப்பான பெயரை வழங்கினார். பாரதியார் தனது 15வது வயதில் செல்லம்மா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். 1901ஆம் ஆண்டு காசிக்கு சென்றவர் தன் அத்தை வீட்டில் தங்கினார். வடமொழி, இந்தி ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றவராக விளங்கினார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். சென்னையில் குடியேறிய பாரதியார் சுதேசி மித்திரன் நாளிதழில் துணையாசிரியராக பொறுப்பேற்றார். தனது கட்டுரைகளை தொடர்ந்து அந்த இதழில் வைத்துள்ளார். அச்சமில்லை அச்சமில்லை என்ற சுதந்திர பாடலையும், செந்தமிழ் நான் எனும் போதினிலே என்ற பாடலையும், ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற அனைவருக்கும் சார்ந்ததாக பாடியுள்ளார். ஆணுக்கு பெண் இங்கே இழப்பில்லை என்று கும்மி அடித்தார். புதுமையில் 1908ஆம் ஆண்டு முதல் 1918ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தார். 1909ஆம் ஆண்டு இந்தியா இதழை புதுவையில் ஆரம்பித்தார். புதுச்சேரியில் வேவேசு ஐயர், அரவிந்தர் போன்றவருடன் இணைந்து பாரதியாரின் விடுதலை போரில் ஈடுபட்டார். இந்தியா இதழை வெளிவராமல் தடுக்க ஆங்கிலேயர் அரசாங்கம் பல இடங்களில் பரப்பியது. ஆனாலும் பாரதியார் அதை மீறி செய்ததால் அவர் சிறைக்கு சென்றார். சிறையிலும் கவிதை எழுதினார் பாரதியார். சுதந்திரத்திற்காக அவர் பலமுறை சிறைக்கு சென்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர். 1918ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் நாள் புதுவையில் இருந்து புறப்பட்டார் பாரதியார். கடலூரில் பாரதியார் கைது செய்யப்பட்டார். 34 நாட்கள் சிறையில் இருந்து பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். எட்டயபுரத்தில் பாரதியார் மிகவும் வறுமையில் வாழினார். அதனால் சென்னை சென்று சுதேசி மித்திரன் இதழில் மீண்டும் இணையாசிரியராக திருநெல்வேலியில் தங்கியிருந்த பாரதியார் அங்குள்ள பார்த்த சாரதி கோவில் யானையால் தாக்கப்பட்டார். அதனால் நோய்வாய்ப்பட்டார். 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் தமது 39வது வயதில் காலமானார்.
அமரத்துவமான பல கவிதைகளையும் படைத்த பாரதியார் தேசிய கவி என போற்றப்படுகிறார். எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. அருமை யோகஸ்ரீ, அருமை. நன்றிங்க ஐயா. எழுச்சி உரை. உண்மையிலே இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பான வெற்றி என்னன்னா, ஒரு வெற்றி என்பது எங்கன்னா நாம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இளைய சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இன்றைய நிகழ்வினுடைய வெற்றி. அந்த இளைய சமுதாயத்திலிருந்து ஒரு குழந்தை அழகா இன்னைக்கு பாரதியாரை பத்தியே உறப்பான கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அதை நீங்க சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே இன்றைய நிகழ்வு வெற்றி பெற்றது உண்மையிலே சிறப்பான நிகழ்வு உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அந்த வகையில பெருமை கொள்றோம். தளரும் வயதில் நாங்கள் எல்லோரும் பாரதி என் தோழன் என்று சொல்வதை காட்டிலும் வளரும் வயதில் இருக்கக்கூடிய நீங்கள் பாரதி என் தோழன் என்று கூறி இன்றைய உரை அழகா சொல்லியிருக்கீங்கம்மா. ரொம்ப சிறப்பா உங்களுடைய குரல்ல கேட்கும் போதே எங்க மனமெல்லாம் மகிழ்வில் அப்படியே பொங்கி எழுந்தது. மிக சிறப்பா இருந்ததுடா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த உரை நிகழ்த்தக்கூடிய இதை இந்த பழக்கத்தை நீங்கள் விட்டு விடக்கூடாது. தொடர்ந்து உங்களுடைய உரைகளை பல்வேறு நிகழ்வுகள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பழக்கத்தை நீங்க விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நீங்க இந்த நிகழ்வுல கலந்துக்கணும். நிறைய நிகழ்ச்சிகள் செய்யணும். நிறைய சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டு இந்த அருமையான உரை உங்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கும் ஐயா அவர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்மா. சிறப்பு, சிறப்புடா. வாழ்த்துக்கள். இல்ல தொடர்ந்து இணைந்திருப்பேன் அம்மா. சிறப்பு, சிறப்புடா. சொல்லலாம். அருமையான ஒரு உரை கொடுத்தீர்கள் யோகாஸ்ரீ. அருமையான ஒரு உரையை நல்ல சிறப்பாக மயிலாடுதுறையிலிருந்து வழங்கி இருக்கிறார்கள். சிறப்புடா. செல்லம் நல்லா படிச்சு நல்லா பாரதி கண்ட புதுமை பெண் போல வரணும் நீங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சரிங்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. அருமை பாப்பா. அடுத்ததாக கவியரங்க ஒருங்கிணைப்பாளர் சு சண்முகம் பண்ருட்டியிலிருந்து வருகின்றார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். வாருங்கள் ஐயா. சு சண்முகம், பண்ருட்டி. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவர், செயலராம் பாரதிதாசன், ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் சகோதரர் நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் வணக்கம். இந்நிகழ்வின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற நல்லாசிரியர் விருது பெற்ற கல்யாணி முருகேசன் அவர்களை வாழ்த்துகிறேன். நல்வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிகவும் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்ற ஆயிஷா சித்திக் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒளியேற்றம் செய்யும் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மையாருக்கும் என் வணக்கம். தமிழருவி வானொலி ஜெர்மனியின் இயக்குநர்கள் இருவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரதி என் தோழன் என்ற தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். ரௌத்திரம் பழகச் சொன்னான், யானும் பழகுகிறேன். வறுமையில் வாடினான், யானும் வாடினேன். மானுடம் கற்றான், யானும் கற்கிறேன். மடமை கொளுத்தினான், யானும் முயல்கிறேன். கடமை ஆற்றினான், யானும் ஆற்றுகிறேன். நிமிர்ந்தே நடந்தான், யானும் நடக்கிறேன். அநீதி எதிர்த்தான், யானும் எதிர்க்கிறேன். கவிதை புனைந்தான், யானும் முயற்சிக்கிறேன். கதைகள் சொன்னான், யானும் சொல்கிறேன். காரியம் ஆற்றினான், யானும் ஆற்றுகிறேன். தமிழுக்கு தொண்டன், யானும் அடிமை. தமிழகத்தில் பிறந்தான், யானும் பிறந்தேன். கற்று தெளிந்தான், யானும் கற்கிறேன். பெண்மை போற்றினான், யானும் போற்றுகிறேன். புதுச்சேரி தஞ்சம், யானும் அவ்வப்போது. மனையால் நேசித்தான், யானும் நேசிக்கிறேன். மகவை போற்றினான், யானும் போற்றுகிறேன். கவிதை விதைத்தான், யானும் விதைக்கிறேன். பதவி நாடான், யானும் நாடேன். மகளிர் கற்கச் சொன்னான், யானும் சொல்கிறேன். காக்கை குருவி காத்தான், யானும் காக்கிறேன். சுதந்திரம் காணாதான், யானும் காணவே. சுதந்திரம் காணாதான், யானும் காணவே. பலவும் இவ்வகைகளில் யானும் ஒத்திருக்க, பலவும் இவ்வகைகளில் யானும் ஒத்திருக்க, பாரதி என் தோழன்
பாரதியே என் தோழன். நன்றி, வணக்கம். அவர்கள் கவியரங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கம். உண்மையிலே பாரதி என் தோழன் ஏன் என்று சொல்லி அழகா சொன்னார். பாரதியார் செய்த எல்லா செயல்களையும் வரிசைப்படுத்தி சொன்னாரு. ரௌத்திரம் பழகுனாரு, அதனால நானும் பழகி இருக்கேன். வறுமையில இருந்தாரு, அதை பழகி இருக்கேன். மானுடம், கடமை, நிமிர்ந்த நன்னடை, அநீதி எல்லாத்தையும் ஐயா சொன்னார். மனையலை நேசி என்றார், நானும் நேசிக்கிறேன். பதவியை நாட மாட்டார், நானும் நாடவில்லை. இந்த மாதிரி பலவும் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நானும் செய்திருக்கிறேன். அதனால் பாரதி என் தோழன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஐயா அவர்கள் ஒரே ஒரு வரியை மட்டும் எப்படி சொன்னாருன்னா, கவிதை எழுதியிருக்கிறார், நானும் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம அந்த இடத்துல மட்டும் அழகா ஒரு இது பண்ணியிருந்தாரு. கவிதை எழுதியிருக்கிறார், நானும் முயற்சித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் முயற்சி செய்துட்டு இருக்கேன் ஐயா மாதிரி எழுத அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நான் எல்லாம் அதை கவனிச்சிட்டே இருந்தேன். அந்த இடத்துல மட்டும் ஐயா அப்படி ஒரு அழகான வரிகளை சொன்னாரு. ரொம்ப சிறப்பா ஏன் பாரதி என் தோழன் இவ்வளவு செய்திருக்கிறார், அவர் செய்த அனைத்தையும் நானும் செய்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா அவர் தோழன்னா எப்படி நம்மளுடைய நிழல் மாதிரி நம்மளோட இருப்பவர் தான் தோழன். அவருடைய நிழல் மாதிரி நானும் இருக்கிறேன் சொல்லி ரொம்ப சிறப்பான கவி வரிகளை கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாரதியின் புகழ்பாட வருகின்றார் விஜயலட்சுமி ராதாகிருஷ்ணன், திருச்சியிலிருந்து. சிங்க மராட்சி கவிதை சேரத்து வாருங்கள் அம்மா. விஜயலட்சுமி ராதாகிருஷ்ணன், திருச்சி. அம்மா ஒளி வாங்கிய திறங்கள். பாரதியின் இன்னைக்கு கவியத்தை கலந்துக்கிட்டவங்களா தயவு செஞ்சு அப்புறம் என்கிட்ட போன்ல பேசுங்க. வார்த்தை சொல்லலாமா? சொல்லுங்க. நீங்க பீடான்னு சொன்னீங்க, அது நாங்க போகும்போது எடுத்துட்டு போற தாம்பூலம் உங்க கவிதை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க. தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவங்கிடக்கையில் லகு பாரதி புலவன் தோன்றினான். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி. சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில். இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு. நீடு நீக்க அருமையான ஒரு நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலே நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்த அம்மையார் கனவாசிரியர் மற்றும் நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்களுக்கும், கவிநிலவு பா ஆயிஷா சித்திக் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய கவிஞர்கள் பலர் இருக்கிறீர்கள். உங்களில் நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள் தவிர மற்றெல்லாம் பெற இருக்கிறவர்கள் அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, இந்த பாரதி பிறந்த நன்னாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி, நீயும் ஒரு பாரதி நானும் ஒரு பாரதி, பாரதி போல் வாழ்வதனால் நாமெல்லோரும் பாரதி, பாரதி போல் வாழ்வதனால் நாமெல்லோரும் பாரதி, நீயும் ஒரு பாரதி நானும் ஒரு பாரதி என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நன்றி, வணக்கம்.